Please turn with me to Proverbs chapter 22. நீதிமொழிகள் 22ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்வோம். Proverbs chapter 22. நீதிமொழிகள் 22. Let me read to you verse 6. 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். Train up a child in the way that he should go, and when he is old, he will not depart from it. பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். We've been teaching on the subject of marriage and family, and right now we are covering this area of biblical parenting. திருமணமும் குடும்ப வாழ்க்கை என்பதை குறித்து நாம் போதித்து வருகிறோம். அதில் இப்பொழுது பிள்ளைகளை வளர்ப்பதை குறித்து நாம் போதித்து கொண்டிருக்கிறோம். And last week I began to talk about training up a child. கடந்த வாரம் ஒரு பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பதை குறித்து நான் போதிக்க ஆரம்பித்தேன். We talked about what training is not. எதெல்லாம் பயிற்சி கிடையாது என்பதை நான் சொன்னேன். We talked a little bit about what training is, but then we gave 4 things about what training is not. பயிற்சி என்றால் என்ன என்பதை கொஞ்சம் சொன்னேன். ஆனால் எதெல்லாம் பயிற்சி இல்லை என்பதற்கு எதெல்லாம் பயிற்சி இல்லை என்று 4 காரியங்களை நான் சொன்னேன். So that we may think about training clearly. அப்பொழுதுதான் பயிற்சி என்றால் என்ன என்பது நமக்கு மிக தெளிவாக இருக்கும். The Bible says train up a child. வேதம் சொல்லுகிறது பிள்ளையை நடக்க வேண்டிய வழியிலே நடத்து என்று. Now that means training is not telling. அப்படின்னா பயிற்சி என்பது சொல்லுவது அல்ல. It is more than telling. சொல்வதற்கும் மேலானது. It is really telling and then making sure that he follows what you tell and see that through to completion. சொல்லுகிறது மட்டுமல்ல, அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறதை அவன் செய்கிறானா இல்லை என்பதை அவன் செய்கிற வரையிலே நாம் பார்த்து கண்காணிக்க வேண்டும். Give him the practice of doing what is told. சொல்லுகிறதை செய்கிற அந்த பயிற்சியை அவனுக்கு தர வேண்டும். I told you training is not just giving him exposure to good moral or spiritual atmosphere in the home. நான் உங்களுக்கு சொன்னேன், பயிற்சி என்பது வீட்டிலே நல்ல ஒரு சன்மார்க்கமான ஆவிக்குரிய ஒரு சூழ்நிலை இருந்தால் மட்டும் போதாது என்று. I talked to you about the preacher's kids. பிரசங்கியாருடைய பிள்ளைகளை பற்றி பேசினேன் இல்லையா? They are raised up in good homes where they hear so much, they see so much of spiritual activity and so on. Yet many of them really go wrong. நல்ல குடும்பத்தில் வளர்க்கப்படுகிறார்கள், வீட்டில் நிறைய ஆவிக்குரிய விஷயங்களை எல்லாம் பார்க்கிறார்கள், நிறைய நடக்குதுங்க. ஆனாலும் பலர் வழி தவறி போகிறார்கள். The parents wonder why they went wrong. பெற்றோர்கள் அப்புறம் யோசிக்கிறாங்க, ஏன் என்ன ஆச்சு, ஏன் தப்பா போயிட்டாங்கன்னு. We are such a godly family. பக்தியுள்ள குடும்பமா இருந்தோமே. We are preaching the gospel. சுவிசேஷத்தெல்லாம் பிரசங்கிக்கிறோமே. Our home is a good home. குடும்பம் நல்ல குடும்பமாயிட்டு. We read the Bible every day and prayed every day. ஒவ்வொரு நாளும் பைபிளை வாசிக்கிறோம், ஒவ்வொரு நாளும் ஜெபம் பண்றோம். We took him to all the meetings. எல்லா கூட்டங்களுக்கும் கூட்டிட்டு போனோம். See, they were hoping all this time it will rub off on him. அதாவது இதெல்லாம் செஞ்சுட்டா அது அப்படியே அவன் மேல வந்து ஒட்டிக்கும்னு யோசித்தாங்க. No, that is not how a child is trained. Training is different. You don't expect these things to rub off. You really train a child. That is why even preachers' kids go wrong. இதெல்லாம் வந்து பயிற்சி கிடையாது. இதெல்லாம் செய்கிறதுனால அதெல்லாம் வந்து அப்படியே அவன் மேல ஒட்டிக்க வேண்டிய கிடையாது. பிரசங்கியாருடைய பிள்ளைகளா இருக்கிறதுனால அப்படியே ஆகி விடுவார்கள் என்றும் கிடையாது. You see, to train is something different. It's good to have a good home, a spiritual home, a moral home. But to train up a child is something different. நல்ல ஒரு ஆவிக்குரிய சன்மார்க்க சூழ்நிலை குடும்பம் இருப்பது நல்லதுதான். ஆனா பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பது என்பது அது வேற. See, that involves some work. அதற்கு நாம் சில வேலைகளை செய்ய வேண்டியிருக்கிறது. Then fourthly, I told you that sending a child to a good Christian school or church is not training. ஒரு நல்ல கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது ஒரு நல்ல சபைக்கோ அனுப்பி விடுவது பயிற்சி அல்ல என்று சொன்னேன். Training is where the parents are to be involved. பயிற்சியிலே பெற்றோர் ஈடுபட்டு இருக்க வேண்டும். God holds the parents accountable for the child. பிள்ளைக்கு தேவன் பெற்றோரிடத்தில் தான் கணக்கு கேட்கிறார். They are given the authority to deal with the child. பிள்ளையை சரிவர வளர்க்க வேண்டிய அந்த அதிகாரம் அவர்களுக்கு தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. So the parent teaches the child to obey authority at home. ஆகவே குடும்பத்திலே அதிகாரத்துக்கு கீழ்ப்படியும்படி பிள்ளைக்கு பெற்றோர் தான் சொல்லிக் கொடுக்கிறார்கள். And then when the child goes to the church or to the school, then they can deal with him and teach him something more. அதன் பிறகு அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்துக்கோ அல்லது ஆலயத்துக்கோ செல்லும்போது அந்த இடத்துல அவர்கள் மேலும் கற்றுக் கொடுத்து அவனை சரிப்படுத்த முடியும். If the child does not know how to obey authority, if you send him to school, they will send him back. அதிகாரத்துக்கு கீழ்ப்படியவனா என்னன்னே தெரியாத பிள்ளையை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புனா திரும்ப அவனை வீட்டுக்கு தான் அனுப்புவாங்க. See, they don't run a reform
school. They are running a school. அவங்க பள்ளிக்கூடம் தான் நடத்துறாங்க தவிர சீர்திருத்த பள்ளி நடத்தல. So they can only teach some subjects and expect the child to obey and follow commands. ஆகவே சில பாடங்களை போதிப்பார்கள், சொன்னதை அந்த பிள்ளை கேட்டு கீழ்ப்படியணும், அதான் எதிர்பார்க்கறாங்க. But the child is trained in the home to live reverencing those that are in authority over him and obeying their authority and so on. ஆனால் தனக்கு மேலே உள்ளவர்களே, அதிகாரத்தில் உள்ளவர்களே அவர்களுக்கு கீழ்ப்படிந்து மரியாதை கொடுத்து இப்படி நடக்க வேண்டும் என்ற பயிற்சி வீட்டிலே தான் பிள்ளைக்கு கொடுக்கப்படுகிறது. Then fourthly, I told a very important thing. நான்காவது மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் சொன்னேன். The training up a child and raising a child are two different things. பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பது என்பது வேற, பிள்ளையை வளர்ப்பது என்பது வேற அப்படின்னு. Raising a child is like you raise a dog or a cow or a cat, something like that. பிள்ளையை வளர்க்கறது ஒரு ஆட்டை அல்லது மாட்டை அல்லது ஒரு பூனையை இதை வளர்க்குற மாதிரி. அது give him something to eat, ஏதோ சாப்பிட கொடுத்து, and protect him from danger, ஆபத்திலிருந்து பாதுகாத்து, and give him all that he needs, அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதெல்லாம் கொடுத்து, and keep him happy. அவனை சந்தோஷமா வைத்திருப்பது. So you want to raise a child? ஆகவே பிள்ளையை வளர்க்கணுமா? Get bags and bags of Nellore rice, நெல்லூர் அரிசியை மூட்டை மூட்டையா வாங்கி போடுங்க. bags of dal, நல்லா மூட்டை மூட்டையா பருப்பு வாங்கி buy போடுங்க. mutton and chicken every day, ஆட்டுக்கறியும் கோழிக்கறியும் வாங்கி give போடுங்க. him ice cream and chocolate and candy and everything. எல்லா ஐஸ்கிரீம், சாக்லேட், மிட்டாய் எல்லாம் வாங்கி கொடுங்க. Then he will grow up. அப்புறம் அவன் வளருவான். He is being raised. ஏன்னா அவன் வளர்க்கப்படுகிறான். But raising is not training. ஆனா வளர்க்கப்படுவது பயிற்சி அல்ல. Training is something different. பயிற்சி The வித்தியாசமானது. Bible doesn't say raise a child. ஒரு பிள்ளையை வளர்த்து விடுன்னு வேதம் சொல்லல. But a lot of people don't see the difference because they always talk about I'm raising a child. ஆனா நிறைய பேர் அந்த வித்தியாசத்தை பார்க்கறதே கிடையாது. எப்போது என்ன சொல்றாங்க, நான் பிள்ளையை வளர்க்கறாங்க But அப்படின்றாங்க. there is a big difference between raising a child and training a child. ஆனா ஒரு பிள்ளையை வளர்ப்பதற்கும் பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. The child will grow taller and bigger and bigger if you just feed him and raise him that way. பிள்ளைக்கு நல்ல சோறு போட்டு அப்படி வளர்த்தோம்னு சொன்னா ஆள் நல்லா உயரமா நல்லா குண்டா அப்படியே வளர்ந்துட்டே போவான். That's raising. அதான் வளர்க்கிறது. Training a child is to deal with him in discipline, to train him in the way that he should go so that he will live the right kind of life. ஆனா பயிற்சி என்பது என்ன? ஒழுக்கமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே அவன் எப்படி பிற்பாடு நடக்க வேண்டுமோ அந்த வழியிலே அவனை நடத்தி செல்வது. Training a child means to cause a child to accept God's standards as his own. பிள்ளைக்கு பயிற்சி கொடுப்பது என்றால் என்ன? தேவனுடைய தரத்தை தன்னுடைய தரமாக அவன் ஏற்றுக்கொள்ளும்படி செய்வது. Training a child to obey God's will and God's word. தேவனுடைய சித்தத்துக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் கீழ்ப்படியும்படி அவனுக்கு பயிற்சி கொடுப்பது. That is why in Deuteronomy 6 it says let these words be in you first. உபாகமம் 6ஆம் அதிகாரம் பெற்றோரை பார்த்து சொல்லுகிறது, இந்த வார்த்தைகள் முதலாவது உங்களுக்குள்ளே இருக்கட்டும். Then you teach it to the children. பிறகு அதை பிள்ளைகளுக்கு போதியுங்கள். God's standards must become the parents' standards first. தேவனுடைய தரம் முதலாவது பெற்றோருடைய தரமாக மாற வேண்டும். Parents, for the sake of the child and for the future generations, we must learn to accept God's standards and live by God's standards and be very knowledgeable about God's standards. தேவனுடைய அளவுகளை, தேவனுடைய தரங்களை பெற்றோர் முதலாவது தன்னுடைய பிள்ளைகளுக்காக, எதிர்கால சந்ததியினருக்காக இவர்கள் முதலாவது அறிந்து அதன்படி பெற்றோர் முதலாவது வாழ வேண்டும். Then only they can teach it to the child. பிறகுதான் பிள்ளைக்கு அவர்கள் கற்றுக் கொடுக்க முடியும். But to impart God's standards into a child and cause that child to walk all of his life according to God's standards involve this divine process called training. ஆனால் தேவனுடைய அளவுகோலின்படி ஒரு பிள்ளை தன்னுடைய வாழ்நாள் எல்லாம் வாழ வேண்டும் என்று சொன்னால் அந்த அதற்கு ஏற்றவாறு அவனை தயார்படுத்த வேண்டுமானால் அதுக்கு பயிற்சி அவசியம். That is what the Bible is talking about. வேதம் அதை பற்றி தான் பேசுகிறது. Without training you cannot achieve that. பயிற்சி இல்லாமல் அதை சாதிக்க முடியாது. So let us do something right now. Let's go a little further right now. ஆகவே இன்னும் கொஞ்சம் நாம அதை பார்ப்போம். Now in order to train up a child like the Bible says, வேதம் சொல்வது போல ஒரு பிள்ளையை பயிற்றுவிக்க, first of all I believe you need to understand a child and what is going on inside a child. முதல்ல நான் என்ன நம்புறேன்னா ஒரு பிள்ளையையும் அவனுக்குள்ள என்னெல்லாம் நடக்கிறது என்பதையும் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். Do you understand the dynamics of a child? ஒரு குழந்தைன்னு சொன்னா அவன் எப்படிப்பட்டவன் என்பது விளங்குகிறதா உங்களுக்கு? What's going on inside of him? அவனுக்குள்ள என்னெல்லாம் நடக்குது? First thing you need to understand the child. முதல்ல அந்த பிள்ளையை விளங்கிக் கொள்ளணும். Then you need to understand what Bible says when it's talking about training. அதன் பிறகு பயிற்சி குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதையும் விளங்கிக் கொள்ள வேண்டும். So these two things we are going to do right now. ஆகவே இந்த ரெண்டு காரியங்களை தான் இப்போ நாம் பார்க்க போறோம். Let's understand the child first. ஆக முதல்ல அந்த குழந்தையை நாம புரிந்து கொள்வோம். When you look at a child is the most beautiful thing. It looks like an innocent little creature that's harmless and has nothing harmful inside of him. ஒரு பிள்ளையை பார்க்கும்போது ஒன்றும் அறியாத ஒரு பச்சிளம் குழந்தையாய்
அதுக்குள்ள எந்த ஒரு தீங்கையும் எந்த ஒரு தீமையும் நாம் பார்ப்பதே கிடையாது. Isn't that right? இல்லையா? Child is the picture of innocence. அந்த பிள்ளையை பார்க்கும்போதே ஒன்றுமறியாத ஒரு குழந்தை என்று தான் நாம் சொல்லுகிறோம். பச்சிளம் குழந்தைன்னு சொல்றோம். ஒண்ணுமே தெரியாத குழந்தை. பாப்பாக்கு ஒண்ணுமே தெரியாது. See, that is what you are thinking. Look at what the Bible says. நீங்க அப்படி நினைக்கிறீங்க, ஆனா பைபிள் என்ன சொல்லுதுன்னு பாருங்க. You see, that is why the Bible is very important in our life. ஆகவே தான் நம்முடைய வாழ்க்கையில வேதம் மிகவும் முக்கியம். See, lot of Christians also just believe what everybody believes. நிறைய கிறிஸ்தவங்க கூட மற்ற எல்லாரும் என்ன நம்புறாங்களோ அதையே இவங்களும் நம்பிடுறாங்க. Whatever their grandfather believed, whatever the next door man believes, they believe. தாத்தா என்னெல்லாம் நம்பினாரோ, அடுத்த வீட்டுக்காரன் என்னெல்லாம் நம்புறானோ அதெல்லாம் இவங்களும் நம்பிடுறாங்க. Oh, they say the child is an innocent creature. என்ன சொல்றாங்க, இந்த பிள்ளைக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க அப்படின்றாங்க. That is where we make the mistake. We think it's an innocent creature. Nothing can go wrong with this child. What wrong does this child know? அங்கதான் நம்ம தப்பே செய்றோம். ஒண்ணுமே தெரியாது அப்பாவி, இவன் என்ன தப்பு செய்ய முடியும் அப்படின்றோம் நாம. When once you form that wrong idea in your mind, then you do not care to discipline because you don't think there is anything wrong with that child. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள வந்த உடனே அவனுக்குள்ள எந்த தப்பும் இல்லைன்னு நீங்க நினைக்கிறபடினாலே அவனை ஒழுக்க வாழ்க்கைக்குள்ளே நடத்த நாம் தவறி விடுகிறோம். You don't care to discipline the child. அந்த பிள்ளையை ஒழுங்கு செய்ய நாம் தவறி விடுகிறோம். You are not watchful about how he is coming up. அவன் எப்படி வளருகிறான் என்பதை கவனிக்க தவறி விடுகிறோம். Because you think he is innocent, nothing can go wrong. ஏன்னா அவன் ஒண்ணுமறியாதவன், தப்பே செய்ய மாட்டான் அப்படினா நினைக்கிறோம். Let's look at it from the Bible. ஆனா வேதத்திலிருந்து அதை கவனிப்போம். Proverbs 22:15. நீதிமொழிகள் 22:15. We read 6 now, but let's read 15. 6 வாசித்தலே, இப்ப 15 வாசிப்போம். This is the true picture of the child that God gives. ஒரு குழந்தை குறித்து ஒரு நிஜமான படம், இது தேவன் கொடுக்கிற படம். It says foolishness is bound up in the heart of a child. பிள்ளையின் நெஞ்சில் மதியீனம் ஒட்டி இருக்கும். Now you look at the child. இப்போ பிள்ளையை பாருங்க கொஞ்சம். He is born with an attitude of rebellion in his heart, with a seed of rebellion in his or her heart. பிறக்கும்போதே அந்த பிள்ளையினுடைய மனதிலே முரட்டாட்டம் பண்ணக்கூடிய அந்த குணத்தினுடைய வித்தோடு தான் அது பிறக்கிறது. That is the Bible teaching, true Bible teaching. அதுதான் உண்மையாய் வேதம் போதிக்கிற போதனை. So when you hold a little child that is born, ஆகவே பிறந்த ஒரு சின்ன குழந்தை கையில வச்சிருக்கும் the child may be innocent at that time. அந்த சமயத்துல அது ஒருவேளை ஒண்ணும் தெரியாம இருக்கலாம். But inside that child is a seed that is going to cause great danger to the child. The child is born with a seed of rebellion and sin inside of him, and one of these days it's going to grow up and show. அந்த பிள்ளைக்குள்ளே அதுக்கு மிகப்பெரிய ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு காரியம் இருக்கு. அது என்னன்னா, பிறக்கும்போதே முரட்டாட்டம் என்கிற அந்த விதை, அந்த குணம், அந்த முரட்டாட்ட குணத்துடைய வித்தோடு பிறக்கிறது. வளர்ந்து பெரிதாகும் போது ஒரு நாள் அது வெளியே தெரிய வரும். So that when the child grows up, we are always watching when that thing shows up, because the rod of correction will drive it far away from him. We need to drive that thing far away from him. ஆகவே அந்த பிள்ளை வளர்ந்து வரும்போது எப்போ அந்த குணம் வெளிப்படுதுன்னு பார்த்துட்டே இருக்கும். அப்பொழுதுதான் தண்டனையின் பெரும்பாதை வெகு தூரத்தில் அவனை விட்டு அகற்றிவிடும். Amen. Amen. Now I've just jotted down several scriptures to give you the biblical teaching of what a child is like. ஒரு பிள்ளை குறித்து வேதம் என்ன கொடுக்க சொல்லுகிறது என்று பல வசனங்களை நான் இன்னைக்கு வச்சிருக்கேன். A child has this human nature that has come to us as a result of sin. அதாவது பாவத்தின் விளைவாக ஒரு மனுஷ சுபாவம் வந்திருக்கிறது. அது அந்த பிள்ளைக்குள்ளும் இருக்கிறது. Now turn with me to Job chapter 14. யோபு 14ஆம் அதிகாரத்துக்கு செல்வோம். I'm not going to dwell too much on this, but just let's read something so you get a good picture of what a child is like. இங்க அதிகமா நான் ஒன்றும் பேச போவதில்லை, ஆனா ஒரு பிள்ளைன்னா அது எப்படி இருக்கு என்பதை குறித்து இங்க கொஞ்சம் வாசிக்கிறேன் நான். Job 14 verse 4. யோபு 14:4. Who can bring a clean thing out of an unclean? No one. அசுத்தமானதிலிருந்து சுத்தமானதை பிறப்பிக்கத்தக்கவன் உண்டோ? ஒருவனும் இல்லை. Now what does this mean? இதனுடைய அர்த்தம் என்ன? Ever since Adam sinned, ஆதாம் என்றைக்கும் பாவம் செய்தான். It has become impossible for a child to be born in this world without that seed of sin and rebellion. அது முதற்கொண்டு இந்த உலகத்தில் பிறக்கிற எந்த ஒரு குழந்தையும் இந்த பாவம் கலகம் என்கிற அந்த குணத்தின் வித்து இல்லாமல் பிறப்பது இயலாத காரியம். Adam was defiled by sin and his nature was defiled with the satanic nature, and thereafter whatever he produced can only be like himself. ஆதாம் பாவத்தினாலே கரைப்பட்டு போனான்.
அவனுடைய சுவாபம் பிசாசின் சுவாபத்தினால கரைபட்டு போயிற்று. ஆகவே அதன் பிறகு அவன் பிறப்பிக்கிற எல்லாமே அந்த கரையோடு தான் பிறக்கிறது. That is why the psalmist says in Psalm 51. ஆகவேதான் சங்கீதம் 51 சங்கீதக்காரன் சொல்லுகிறான். That very famous scripture, ரொம்ப பிரபலமான ஒரு பகுதி அது. you remember, after he sinned with Bathsheba, he repents. பாருங்க, பத்சேபாளோடு அவன் பாவம் செய்த பிறகு மனம் திரும்புகிறான். And in his repentance he says this. மனம் திரும்பும்போது இப்படி சொல்லுகிறான். He recognizes where this sin come from. இந்த பாவம் எங்கிருந்து வருகிறது என்பதை அவன் உணர்கிறான். He says, behold, I was brought forth in iniquity, and in sin my mother conceived me. 5th வசனம், இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பந்தரித்தாள். He says, even when I was made in my mother's womb, when I was conceived in my mother's womb, this sin nature was part of that conception. It came into me as a result of being conceived. என்ன சொல்லுகிறான்? என்னுடைய தாயின் கர்ப்பத்திலே ஒரு மனுஷனுக்குள்ளே நான் உருவாகும் போதே அந்த பாவத்தன்மையோடு கூட நான் உருவாகி விட்டேன் என்று அவன் சொல்லுகிறான். That is why I have done this, he says. ஆகவே தான் இதை நான் செஞ்சிட்டேன் அப்படின்றான். This thing has happened because that seed was inside of me. I have failed to deal with this nature, therefore this wrong has happened. இந்த விதை வித்து எனக்குள்ள இருந்தது, அதை சரி செய்ய நான் தவறிவிட்டபடினாலே இன்றைக்கு அதனுடைய விளைவாக இந்த பாவத்தை நான் செய்து விட்டேன். What sin did he do? என்ன பாவம் செய்தான் அவன்? He took another man's wife and killed that man and did all this. இன்னொருத்தன் மனைவி எடுத்துக்கொண்டான், அவளுடைய புருஷனை கொண்டு போட்டான், அப்படி செய்தான் அவன். The thing was already there when he was born. அவன் பிறக்கும் போதே அது அவனுக்குள்ள இருந்தது. The tendency, the inclination was already there, was always there, and someone failed to deal with it in a consistent manner to set him on the right path. அந்த குணம், அந்த எண்ணம் ஏற்கனவே உள்ள இருந்தது. சரியான வழியில அவனை கொண்டு போக யாரோ தவறி விட்டார்கள் அங்கே. Now you find that in every child even today. பாருங்க, இன்னைக்கும் ஒவ்வொரு பிள்ளைக்குள்ளும் நீங்க அதை பார்க்கலாம். As the child grows, these natures begin to show up. பிள்ளை வளரும்போது இந்த குணமெல்லாம் வெளியே தெரிய ஆரம்பிக்குது. Now people are surprised. They say, how come this child is acting that way? மக்களுக்கு ஒரே ஆச்சரியம், இந்த பையன் அப்படி நடந்துக்கிறான் அப்படின்னு. No, he's just a boy and she's just a girl, and that thing is there inside, and they will certainly begin to show certain tendencies and inclinations. நிச்சயமா அந்த பிள்ளைகள் அவங்களுக்குள்ள இதெல்லாம் இருக்கிறதுனால நிச்சயமா ஒரு நாள் இதெல்லாம் வெளியே தெரிய வரும் கண்டிப்பா. I was talking to one father of a young girl. He said, brother, I take my daughter myself to the college and bring her back myself. ஒரு வாலிப பெண்ணுடைய அப்பா கிட்ட பேசிட்டு அவர் சொல்றாரு, பிரதர், என் மகளை நானே காலேஜ் கூட்டி போயிட்டு நானே காலேஜ்ல இருந்து கூட்டி வரேன். பத்திரமா நானே கொண்டு கையோட நானே கூட்டி வந்தேன். நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாரு. அந்த பொண்ணு என்ன தப்பு ஒண்ணும் பண்ணல. she has not done anything wrong. அந்த பெண் எந்த தவறெல்லாம் ஒண்ணும் செய்யல. But he understands human nature. ஆனா மனுஷ சுபாவம் அவருக்கு விளங்குகிறது. He understands what can go wrong, so he is being extra cautious. என்ன தப்பு ஆக முடியும்னு அவருக்கு விளங்குறதுனால கொஞ்சம் அதிகமா முன்னெச்சரிக்கையா இருக்காரு. You know, some people are convinced that their child can do no wrong. சிலர் வந்து அடிச்சு சொல்வாங்க, என் பிள்ளை தப்பே செய்ய மாட்டான்னு. That is not right, because you have not understood human nature. அது சரி கிடையாது. ஏன்னா மனுஷனுடைய தன்மை சுபாவம் உங்களுக்கு விளங்கலன்னு அர்த்தம். Not everybody is able to go and take their daughters to school and bring them back personally. பாருங்க, எல்லாராலும் மகளை கொண்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு மறுபடியும் கூட்டி வந்தெல்லாம் இருக்க முடியாது. But the thing is, you must understand that there is something that is evil inside of every child that is born in this world. ஆனா என்ன விளங்கிக் கொள்ள வேண்டும், இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தீமை என்று ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. And when given the right opportunity and the time and so on, and the opportunity shows up, it will show up. சரியான நேரமும் தருணமும் கிடைக்கும்போது அது வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. Because it is part of that nature. ஏன்னா அது குணத்தின் ஒரு பகுதியா இருக்கிறது. So this guy was just walking around in the terrace. Everybody was gone to war, and there is a lady bathing there. ஆகவே எல்லாரும் யுத்தத்துக்கு போயிருக்காங்க. இவன் மேல மாடியில அப்படி சுத்து போட்டு இருக்கிறான். இவனு போயிருந்தானா ஒண்ணா இருக்காது. He was staying back. இவன் போகல. So the opportunity came. ஆகவே வாய்ப்பு வந்தது. When the opportunity came, that thing that was always hiding behind inside of him showed up. வாய்ப்பு வந்த உடனே உள்ள எப்போதும் மறைந்திருந்த அந்த குணம் வெளியே வந்துருச்சு. Maybe it showed up several times, nobody dealt with it. ஒருவேளை பலமுறை அது வெளியே வந்திருக்கலாம், ஆனா யாரும் அதை சரி செய்யாமல் விட்டு விட்டார்கள். Nobody showed him how to deal with it. அதை எப்படி சரி செய்வதுன்னு யாரும் அவனுக்கு காட்டல. Nobody showed him how to bring it under control. அதை கட்டுப்படுத்துவது எப்படின்னு யாரும் அவனுக்கு காட்டவில்லை. So he went on and did something horrible. He killed that lady's husband and took that lady. ஆகவே தொடர்ந்து அந்த காரியத்தில் ஈடுபட்டு அவளுடைய கணவனை கொண்டு போட்டு அவளை சொந்தமாக்கிட்டான். Here is a man that knew God, that wrote so many songs, that was so spiritual guy, but still he did this. பாருங்க, தேவனை அறிந்தவன், எத்தனையோ ஆவிக்குரிய பாடல்களை எழுதினவன், இதெல்லாம் பண்ணவன் இதையும் பண்ணிட்டான். Now that is another problem with a lot of people. Say,
He's so spiritual, brother, but then how did he do this? இது சிலருக்கு இதுவும் பிரச்சனையா இருக்கு. அவ்வளோ ஆவிக்குரியவனா இருந்துட்டு எப்படி இதை பண்ணான் அப்படின்னு. It is because of that evil nature that is there lurking behind every human being. அது ஏன்னா ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள அந்த தீமையான குணம் மறைஞ்சு ஒளிஞ்சிட்டே இருக்கு. அதுதான். So when a child grows up, training gives us an opportunity to deal with this, so that we teach a child what is inside of him and what is dangerous to him, and we teach him to control and bring it under subjection to ஆகவே himself. ஒரு பிள்ளை வளரும்போது அவனுக்குள்ளே என்ன இருக்கிறது, எது அவனுக்கு ஆபத்தாக முடியும், எதை செய்யக்கூடாது என்பதை அவனுக்கு கற்றுக் கொடுத்து அந்த விதத்தில் பயிற்சி கொடுத்து அவனை கொண்டு வர வேண்டும். Psalm 58. சங்கீதம் 58க்கு போவோம். Let's read verse 3. மூன்றாம் வசனம். The wicked are estranged from the womb. They go astray as soon as they are born, speaking lies. துன்மார்க்கர் கர்ப்பத்தில் உற்பவித்தது முதல் பேதலிக்கிறார்கள், தாயின் வயிற்றிலிருந்து பிறந்தது முதல் பொய் சொல்லி வழி தப்பி போகிறார்கள். Isn't that the truth? I was reading all the translations today of this verse. இந்த வசனத்தினுடைய எல்லா ஆங்கில மொழிபெயர்ப்பையும் இன்னைக்கு வாசித்தேன். Quite interesting. ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. Don't have the time to read all of them. எல்லாத்தையும் படிக்க நேரம் இல்ல. You can just go to the internet and just read all the translations of this verse in English. It's very interesting. இன்டர்நெட்ல போனீங்கன்னா ஆங்கிலத்துல இதனுடைய எல்லா மொழிபெயர்ப்பும் அப்படியே இருக்கு. அதுல ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு. The thing is, it is saying that the wicked people didn't become wicked yesterday. From the birth they are wicked, and they have started lying the first moment they started speaking, it seems. என்ன சொல்லுகிறது, துன்மார்க்கன் நேத்து தான் துன்மார்க்கன் ஆனான்னு கிடையாதா, தாயின் வயிற்றுல இருந்து பிறந்த உடனே துன்மார்க்கன் ஆயிட்டானா, முதல் வார்த்தை பேச ஆரம்பிச்சானா அப்பவே போய் சொல்ல ஆரம்பிச்சிட்டானா. You never have to teach a child to lie. பொய் சொல்ல ஒரு குழந்தைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. To tell the truth only you have to teach. உண்மையை சொல்ல தான் கற்றுக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. Every subject you have to teach, but sinning subject comes naturally. மற்ற எல்லா பாடமும் கற்றுக் கொடுக்க வேண்டியிருக்கு, ஆனா அந்த பாவன்ற பாடம் மட்டும் இயற்கையா வருது. No tuition needed. இதுக்கு டியூஷனே தேவையில்லை. Even to learn our mother tongue Tamil we need tuition. தாய்மொழி தமிழ் பேசுறதுக்கும் டியூஷன் வரமாட்டேங்குது. But sin comes naturally. ஆனா பாவம் தானா வருது அப்படியே. தாய்மொழியை காட்டிலும் இந்த பாவமானது மனிதனோடு பிணைக்கப்பட்டிருக்கிறது, ஒட்டி கொண்டிருக்கிறது. Even more than the mother tongue, the sin nature is bound up in the heart of the child. தாய்மொழியை காட்டிலும் அதிகமாக இந்த பாவ சாபம் மனுஷனோடு அப்படியே ஒட்டி கொண்டிருக்கிறது. That is why Jesus said to Nicodemus, that which is born of the flesh is flesh, that is which is born of the spirit is spirit. ஆகவேதான் நிக்கோதேமை பார்த்து இயேசு சொன்னார், ஆவியினால் பிறப்பது ஆவியா இருக்கும், மாம்சத்தில் பிறப்பது மாம்சமா இருக்கும் என்று. What is he saying? என்ன சொல்றாருங்க? If you're born of the flesh, then you got to be born of the spirit. Unless you're born of the spirit, you cannot deal with that fleshly nature. நீ மாம்சத்தில் பிறந்தவனாய் இருந்தால் ஆவியினால பிறக்க வேண்டும், ஆவியினால பிறக்கவில்லைன்னு சொன்னா இந்த இருதயத்தின் பொல்லாத குணத்தை உன்னால் சரி செய்ய முடியாது என்கிறார். So foolishness is bound up in the heart of a child. ஆகவே பிள்ளையின் நெஞ்சிலே மதியினம் அப்படியே ஒட்டி இருக்கிறதா. So I broke all the wrong idea about how a child is an innocent poor little creature, you know. ஆகவே wonderful little thing. பிள்ளைன்னா அப்பாவி ஒண்ணும் தெரியாது இந்த தப்பான எண்ணத்தெல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டேன். No, you got to, from the day one, you got to look at the child and understand there is a possibility in that child that that child can grow up and can do wrong things. முதல் நாளில இருந்தே ஒரு பிள்ளை இது வளர்ந்து வரும்போது சில தவறான காரியங்களை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது என்பதை அறிந்து வளர்க்க வேண்டும். Because that is there inside the child. ஏன்னா அது பிள்ளைக்குள்ளே இருக்கு. And we have to deal with it. நாம் அதை சரி செய்ய வேண்டும். How do you deal with it? எப்படி அதை சரி செய்வது? Proverbs 22:15 says, the rod of correction will drive it far from him. நீதிமொழிகள் 22:15 என்ன சொல்கிறது? தண்டனையின் பிரம்பு அதை அவனை விட்டு அகற்றும். You got to deal with the child and deal with the wrongdoing, so that you let the child know that this is wrong. From day one you got to deal with it and consistently correct the child in order to drive that rebellion out of the child. அந்த பிள்ளைக்குள்ள இருந்து அந்த கலக குணத்தை விரட்ட வேண்டுமானால் முதல் நாளிலிருந்தே அதை தவறு அதை செய்யக்கூடாது என்பதை பிள்ளைக்கு தொடர்ச்சியாய் காண்பித்து அதை விரட்டி அடிக்க வேண்டும். That is why correction becomes absolutely necessary. ஆகவேதான் இந்த கண்டிப்பு என்பது திருத்துவது என்பது அவ்வளவு முக்கியம். You cannot just let a child, I've seen some parents, when the child rebels and talks back and spits on you and does all kinds of wrong things, people just laugh and say, oh, what a wonderful thing, look at my child, பாருங்க, சிலர் தங்களுடைய பிள்ளை யாராவது எதிர்த்து பேசும்போது ஏதாவது அசிங்கமா அதெல்லாம் பேசணும்னு சொன்னா என் பிள்ளைய பாருங்க எப்படி பேசுறான் பாருங்க, அவன் பேசுவாங்க, பிள்ளைய பெருமையா பேசுவாங்க. அவனுடைய முரட்டாட்டத்தை பற்றி பெருமை கொள்ளுகிறார்கள். They are proud of the rebellion. அவனுடைய முரட்டாட்டத்தை குறித்து இவங்களுக்கு ஒரு பெருமை.
They like him acting like that. அவன் அப்படியெல்லாம் செஞ்சா இவங்களுக்கு ரொம்ப இஷ்டம் அதில். They'll say, see, I'll tell him this and see what he will say. இதை நான் சொல்றேன், அவன் என்ன செய்யறான் பாருங்க அப்படின்னுவாங்க. They like to see him act rebellious. அந்த மாதிரி ஒரு முரட்டாட்டமா நடந்து பார்க்கிறது இவங்களுக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. That is totally wrong. அது முற்றிலும் தவறு. Correction is absolutely necessary. கண்டிப்பு மிகவும் அவசியம். The very moment the wrong things show up and raise their head, you must put it down. தவறான காரியம் தலை தூக்குன உடனே தட்டணும். That's what the Bible teaches. வேதம் அதை தான் போதிக்கிறது. Not போதிக்கிறது. only in this verse, look at how many times we read this. இந்த இடத்துல மட்டுமல்ல எத்தனை முறை இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு பாருங்க. Proverbs 13:24. நீதிமொழிகள் 13:24. He who spares his rod hates his son, but he who loves him disciplines him promptly. 13. பிரம்பை கையாடாதவன் தன் மகனை பகைக்கிறான், அவன் மேல் அன்பா இருக்கிறவனோ அவனை ஏற்கனவே தண்டிக்கிறான். Now you think you are doing a favor to your child by not disciplining and correcting the child? பிள்ளையை கண்டித்து பிரம்ப கையாடாதனால பிள்ளைக்கு ஏதோ பெருசா நன்மை செய்யற மாதிரி நினைக்கிறீங்க? No, கிடையாது. you are actually going to be the reason why the child is going to turn out bad. அந்த பிள்ளை மோசமா பிற்காலத்துல வருவான்னு சொன்னா அது காரணம் நீங்களா தான் இருக்க போறீங்க. Many parents become the reason why the child becomes like that because they don't care to correct the child. And they take pride in the fact that I don't do anything, I'll just let him grow up. பிள்ளை அப்படி ஆவதற்கு காரணம் பல பெற்றோர் தான். அவன் என்ன தப்பு செய்யும்போது நான் ஒன்றும் பண்ண முடியாதுங்க, அவன் அப்படிதான் அப்படின்ட்டு போயிடுறாங்க அவங்க. That is not right. அது சரி கிடையாது. Every time a wrong is done, immediately that must be put down. ஒவ்வொரு முறையும் ஏதாவது தவறு செய்யும்போது அது கண்டிக்கப்பட வேண்டும். Because this evil thing is inside of the child. ஏன்னா அந்த பிள்ளைக்குள்ளே இந்த பொல்லாத காரியம் இருக்கிறது. Chapter 19, Proverbs 19 verse 18. நீதிமொழிகள் 19:18. Chasten your son while there is hope and do not set your heart on his destruction. நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிட்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்துமாவை எழும்ப ஒட்டாதே. See, chasten your son while there is yet hope. பாருங்க, நம்பிக்கை இருக்கிற வரைக்கும் உன் மகனை சிட்சை செய். I tell you, when you allow him to grow up and let the years pass by, it becomes very difficult to deal with him and correct him at that age. அவன் பெரியவனாகிற வரைக்கும் அப்படியே விட்டுட்டு வருஷக்கணக்கில் போன பிறகு அந்த திருத்துற வயசை கடந்த பிறகு அவனை திருத்த பார்ப்பது சரி கிடையாது. Then he brings sadness and sorrow to the whole family. பிறகு முழு குடும்பத்துக்கும் அவனால துக்கமும் வருத்தமும் ஏற்படுகிறது. When you start while he is very young, ஆனா இளவயதா இருக்கும்போதே ஆரம்பித்தா, there's a lot of hope, my friend. You can really teach him or train him in the way that he should go and he will never depart from it. நிறைய நம்பிக்கை இருக்கு. அப்படி அவனுக்கு பயிற்சி கொடுக்கும்போது அவன் நடக்க வேண்டிய வழியை விட்டு விலகாதிருப்பான். Proverbs 23, நீதிமொழிகள் 23 verse 13 and 14. 13 14. Do not withhold correction from a child, for if you beat him with a rod, he will not die. பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். செத்துற மாட்டான். சாகிறதுக்காக அடிக்கிறோம் கிடையாது. It says, do not withhold correction from a child. பிள்ளையை தண்டியாமல் இருக்காதே. Because correction is a good thing, you must not withhold a good thing from the child. இந்த தண்டனை என்பது நல்ல காரியம், பிள்ளையை தண்டிக்காமல் இருக்க கூடாது. I was just writing our magazine article yesterday. நேற்று நம்முடைய பத்திரிகைக்கான ஆர்டிகல் எழுதிட்டு இருந்தேன். I said there, we were talking about prosperity. செழிப்பை குறித்து அங்க எழுதினோம். People say, it doesn't matter to God how much we give. மக்கள் என்ன சொல்றாங்க, நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது தேவனுக்கு முக்கியம் இல்ல. That sounds nice. அது கேட்க நல்லா தான் இருக்கு. From the time I was a child, I heard that. நான் சின்ன வயசுல இருந்து அதை கேட்டுட்டு இருக்கேன். They always say, oh, that little widow gave her 2 mites. எப்போதான் சொல்லுவாங்க, அந்த ஏழை விதவா அந்த 2 காசை போட்டா. So it doesn't matter how much you give. ஆகவே நீங்க எவ்வளவு கொடுக்குறீங்கன்னு அவ்வளவு முக்கியம் இல்ல. Now, if someone is teaching you that kind of stuff, இப்படி யாராவது உங்களுக்கு போதிக்கிறாங்கன்னு வெச்சுங்க, அதுதான் அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். That is the greatest wrong that he can do to you. அவர் உங்களுக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகமே அதுதான். Because the Bible does not say it does not matter how much you give. ஏன்னா நீங்க எவ்வளவு கொடுக்கிறீர்கள் என்பது முக்கியமல்லன்னு வேதம் சொல்லவே இல்லை. Because the Bible says, give and it shall be given unto you, with the same measure you give it will be given back to you. ஏன்னா வேதம் என்ன சொல்லுது, கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்கள் எந்த அளவு கொடுக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும். Isn't that right? இல்லையா? The Bible says if you sow little you'll reap a little, if you sow much you will reap much. வேதம் சொல்லுது, சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக அறுப்பான். So much he says. ஆகவே அதிகமா விதைங்கன்றாரு. And then when talking about the widow also, the Bible does not say it doesn't matter to God. விதையை பற்றி பேசும்போது வேதம் அது தேவனுக்கு ஒரு பொருட்டு இல்லைன்னு சொல்லல. In fact, God in flesh was standing there looking at people giving offering. இன்னும் சொல்ல போனால் மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன் அங்க நின்று கொண்டு மக்கள் காணிக்க போறதெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. Not only looking
looking but commenting on that. பார்க்கிறது மட்டுமல்ல அத காமெண்ட் வேற. If he was in our churches today in India, they will drive him out. இந்தியாவுல இன்னைக்கு நம்ம சபையெல்லாம் வந்து அவரை விரட்டி அடிச்சிடுவாங்க He வெளியே. is telling, oh, all of these people came and gave, but she gave more than everybody. என்ன சொல்றாரு? எல்லாம் வந்து கொடுத்தாங்க, ஆனா இவ எல்லாரை விட அதிகமாய் கொடுத்தாள். Now, why does it matter how much she gave? அவள் எவ்வளவு கொடுத்தாள் என்பது அதன பெரிய Does விஷயமா? it really matter how much she gave? அவள் எவ்வளவு கொடுத்தாள் என்பது மெய்யாக ஒரு பொருட்டா? Because a lot of spiritual preachers and churches believe this. ஏன்னா நிறைய ஆவிக்குரிய சபைகளும் பிரசங்கியாரும் அதை நம்புறாங்க. You know, but Jesus seems to think that's very important. ஆனா இயேசு அது ரொம்ப முக்கியம் என்று கருதுகிறார். That is why he commented on it. ஆகவே தான் அதை பார்க்கிறார் அவர். She gave much. அவள் அதிகமாய் கொடுத்தாள் என்று Doesn't tell us சொல்றார். what happened to her, how much she received back. அவளுக்கு என்ன ஆச்சு, திரும்ப எவ்வளவு கிடைச்சது, இதெல்லாம் அங்க வேதம் சொல்லல. But I know from another story of another widow. ஆனா இன்னொரு விதவையினுடைய கதையிலிருந்து எனக்கு விளங்குது அது. From the last little bit of dough and from the last little bit of oil, she made food for the prophet. கடைசி மாவு எண்ணெயிலிருந்து தீர்க்கதரிசிக்கு ஒரு அப்பம் சுட்டு The கொடுத்தார். Bible doesn't say that she became the greatest saint and died in hunger. அவதான் மிகப்பெரிய பரிசுத்தவான், பட்டினி கிடந்து செத்து போயிட்டான்னு வேதம் சொல்லல. Fed the prophet and died. தீர்க்கதரிசிக்கு சாப்பாடு போட்டு இவ செத்து போயிட்டா. No, the Bible says கிடையாது, வேதம் சொல்லுகிறது that her oil and her flour did not reduce all the days of the famine. பஞ்சம் இருந்த நாளெல்லாம் அவள் வீட்டிலே மாவும் செலவழியவில்லை, எண்ணெயும் தீர்ந்து போகவில்லையா. I like that prophet. அந்த தீர்க்கதரிசி எனக்கு பிடிக்குது. That's the kind of prophets we need today. அப்படிப்பட்ட தீர்க்கதரிசி தான் இன்னைக்கு நமக்கு Not தேவை. a prophet who says don't give, you eat. கொடுக்காத நீயே சாப்பிட்டுக்கன்னு சொல்ல தீர்க்கதரிசி இல்ல. உனக்கே இல்லம்மா நீயே சாப்பிட்டுக்க. சாப்பிட்டா அதான் கடைசி சாப்பாடு. அந்த ஆள் நல்ல ஆளே கிடையாது. If she ate what she had, that's the last. இருக்கிறத அவ சாப்பிட்டு இருந்தானா அதான் இருக்கிறது கடைசி. அந்த ஆள் கொல்ற ப்ராஃபிட் ஆயிடுவாரு. அதனால அந்த மாதிரி ப்ராஃபிட் விட்டு ஓடிடுங்க தூரமா. Run away from those type of preachers. அந்த மாதிரி பிரசங்கிகள் வந்தாங்கன்னா ஓடி போயிடுங்க. Go to the preacher who gives you the right idea about how giving brings from God great blessings. கொடுப்பது எப்படி தேவனிடத்திலிருந்து மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை கொண்டு வருகிறது என்று சொல்லுகிற பிரசங்கியாரிடம் போங்கள். Then you will never see a famine again. அதன் பிறகு பஞ்சத்தை திரும்ப பார்க்கவே மாட்டீர்கள். In the same way, அதே போல do not withhold corruption. Do not withhold correction from a child. ஒரு பிள்ளையை தண்டிக்காமல் விடாதே என்று வேதம் சொல்லுகிறது. Now in the modern days, there's a lot of opinions about correction, and people are actually saying, do not correct your child. இன்னைக்கு இந்த காலத்துல இந்த கண்டிக்கிறது குறித்து நிறைய விவாதம், பிள்ளையை தண்டிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். That's the modern day attitude. இந்த நாகரிக காலத்தினுடைய ஒரு எண்ணம் You அது. must allow the child to grow freely without any correction so that he can express himself well. அந்த பிள்ளையை தண்டிக்காம அவன் தன்னுடைய மனதை உள்ளத்தை வெளிப்படுத்துகிற விதத்துல அவனை ஃப்ரீயா விடணும்ன்றாங்க. Let him grow up. அப்படியே வளரட்டும். Don't correct. அவனை கண்டிக்காத, தண்டிக்காத. That's the greatest. Only an enemy will tell you that. பாருங்க, ஒரு எதிரி தான் அப்படி சொல்வான். Because your child's future is going to be affected by that kind of a teaching. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு உபதேசம் இருந்தா பிள்ளையினுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். The Bible says, do not withhold correction from your child. வேதம் சொல்லுகிறது பிள்ளையை தண்டியாமல் விடாதே. Don't let him go without correction. அவனை தண்டிக்காமல் விட்டுறாத. Don't let one wrong deed go without correction. அவன் செய்கிற ஒரு தவறை கூட தண்டிக்காமல் விட்டு விடாதே. If you beat him with a rod, he's not going to die. அவனை பிரமனால் அடிச்ச உடனே அவன் செத்துற மாட்டான். Look at verse 14. 14 கவனிங்க. You shall beat him with a rod and deliver his soul from hell. நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதுனால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. Proverbs 29. நீதிமொழி 29 போவோம். Verse 15. 15. The rod and rebuke give wisdom, but a child left to himself brings shame to his mother. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். This is a God's commentary on today's teaching on how we should not correct our children. பிள்ளைகளை தண்டிக்க கூடாது, அப்படியே ஃப்ரீயா வளர்க்கணும்ன்றாங்களே, அதை குறித்து தேவன் கொடுக்கிற ஒரு காமெண்ட்ரி இது. He said rod and rebuke give wisdom. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். The child will grow up well if you correct with a rod and wisdom. பிரம்பு rod and rebuke. பிரம்பு கடிந்து கொள்ளுதல் ரெண்டையும் கலந்து கொடுக்கும்போது பிள்ளை நல்லா வளரும். When you do not withhold correction and care to correct the child will grow as a wise person. நீங்கள் தண்டித்து அந்த பிள்ளையை வளர்க்கும் போது, சரியாய் கடிந்து கொள்ளும் போது ஞானமுள்ள பிள்ளை அவன் வளருவான். But a child left to himself will bring shame to his mother. தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். How true it is. எவ்வளவு உண்மை பாருங்க அது. Many mothers are ashamed of their children because
because the child has been left to himself. அநேக தாய்மார்கள் தங்கள் பிள்ளைகளை அவங்க இஷ்டத்துக்கு விட்டதனால அவங்களை குறித்து வெட்கப்படுகிறார்கள். Amen. ஆமென். You want your child to grow up so that he'll be a blessing to others, so that others will bless the womb that bore that child. உங்கள் பிள்ளை வளர்ந்து மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமா இருந்து அதை கண்டு மற்றவர்கள் அவனை பெற்ற அந்த தாயை பாராட்ட வேண்டுமா, ஆசீர்வதிக்க வேண்டுமா? Amen. ஆமென். Jesus was preaching and teaching and healing. இயேசு பிரசங்கித்தார், போதித்தார், குணமாக்கி வந்தார். And one woman could not stand to just rejoice over this and how good he was doing, and she just shouted out and blessed the womb that bore him. ஒரு பெண்ணால் அந்த போதனைகளை கேட்டு அடக்க முடியல பாருங்க. அப்படியே திடீர்னு கூச்சல் போட்டா, உம்மை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று. Amen. ஆமென். Has anybody told you about that? Like யாராவது உங்களை பத்தி அந்த மாதிரி சொல்லி இருக்காங்களா? You want your child to be like that, உங்களுடைய so பிள்ளை that others will bless the womb that bore it? உங்களுடைய பிள்ளை அதுபோல இருந்து மற்றவர்கள் இவனை சுமந்த கர்ப்பம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லணும்னு விரும்புறீங்களா? That's what God wants. தேவன் அதை தான் விரும்புகிறார். So these are many verses that we can go to many other verses, but we don't have the time. இன்னும் நிறைய வசனங்கள் இருக்கு, ஆனா நமக்கு நேரம் தான் இல்ல. But the thing is, the child is born with that little seed of corruption and evil because of the Adamic sin nature. ஆனா என்ன ஆதாமுடைய பாவஸ்பாவத்து நிமித்தம் பிள்ளை பிறக்கும் போதே பாவஸ்பாவத்தோடு அந்த கலக குண முரட்டாட்ட குணத்தோடு பிறக்கிறது. So when they grow up and when they begin to speak, immediately lying becomes very normal. ஆகவே வளரும் போது பேச ஆரம்பிச்ச உடனே பொய் சர்வசாதாரணமா வருது. You didn't go to university. அதுக்கு யுனிவர்சிட்டிக்கு போகல, Just naturally it comes. அது இயற்கையா வருது. Immediately you correct. உடனடியா திருத்துங்க. Immediately he knows this is wrong. உடனடியா அவனுக்கு விளங்கிடும் acceptable. இது தப்பு, இதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது. Parents are by correction told to drive out that rebellion far from that child. பெற்றோர்கள் அந்த பிள்ளையை தண்டித்து அதன் மூலமாக அந்த மதீனத்தை அவனை விட்டு வெகு தூரம் அகற்ற வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. Why far from the child? ஏன் பிள்ளையை விட்டு வெகு தூரம் அகற்ற வேண்டும்? Because if it's anywhere near that child, if it looked like it was going to come back and control him, then you will have nothing but sorrow and grief all your life. ஏன்னா அது பக்கத்துல எங்கேயா இருந்துன்னு சொன்னா திரும்ப அவன்கிட்ட வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னா அதன் விளைவாக பிற்பாடு உங்களுக்கு தான் வேதனையும் வருத்தமும் உண்டாகும். God wants to alter the nature of your child and bring it into conformity with his nature. தேவன் உங்கள் பிள்ளையினுடைய சுபாவத்தை மாற்றி அவருடைய சுபாவத்துக்கு ஏற்றாற்போல கொண்டு வர விரும்புகிறார். So understand what's in a child, the dynamics of the nature of the child. ஆகவே ஒரு பிள்ளைக்குள்ளே என்ன இருக்குது, அவனுடைய குணம் எப்படிப்பட்டது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். Sure, when they are very little they look innocent and they are innocent. பாருங்க, சின்ன வயசா இருக்கும்போது ஒண்ணும் அறியாதவங்க தான் இருக்காங்க. But there is that seed of rebellion inside of them. ஆனா அந்த முரட்டாட்ட குணத்தினுடைய வித்து உள்ள இருக்கிறது. And understand what the Bible teaches about correction and how the correction deals with that rebellion. தண்டனை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். அந்த தண்டனை அந்த முரட்டாட்ட குணத்தை எப்படி சரிப்படுத்துகிறது என்பதை விளங்கிக் கொள்ளுங்கள். Amen. Amen. So now we understand what a child is like. ஆகவே இப்போ விளங்குது ஒரு பிள்ளைன்னா அது எப்படி இருக்கும் அப்படின்னு. So you are not thinking like the rest of the world, a child is only an innocent thing. ஆகவே உலகத்துல மற்றவங்கள போல நீங்க நினைச்சற கூட பிள்ளை பாவம் ஒண்ணும் தெரியாதுன்னு. No. Human nature has it that the child has some evil nature. மனுஷ சுபாவம் என்று வரும்போது அதுக்குள்ளேயே அந்த தீமையான சுபாவம் இருக்கிறது. Child needs to grow up and be born again and receive God's nature. அந்த பிள்ளை வளர்ந்து மறுபடியும் பிறந்து தேவனுடைய சுபாவத்தை அது பெற வேண்டும். Until then you need to make sure that evil nature does not control that child. அதுவரை அந்த தீமையான சுபாவம் அந்த பிள்ளையை கட்டுப்படுத்தாமல் நீங்கள் தான் பார்த்துக் கொள்ள வேண்டும். That is why we need to train the child and correct the child. ஆகவே தான் பிள்ளையை பயிற்றுவிக்க வேண்டும், அதை கண்டிக்க வேண்டும். Now let's look at what training is all about. இப்போ பயிற்சி என்றால் என்ன என்பதை பார்ப்போம். We need to understand training. பயிற்சியை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். You see, the word train is used in Proverbs 22 verse 6 in நீதிமொழி English language. நீதிமொழி 22:6 ஆங்கிலத்திலே ட்ரெயின் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. Now if you go and look at the meaning of this word train, it's been translated as train in English, but if you go and look at how it can best be translated, இங்கே ட்ரெயின் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு ஆங்கிலத்தில். ஆனா இதை எந்த அளவுக்கு இன்னும் சிறப்பாக மொழிபெயர்க்க முடியும் என்பதை நம்ம போய் ஆராய்ந்தால் they show few words. இன்னும் ஒரு சில வார்த்தைகளை அங்கே காண்பிக்கிறார்கள். They say it is to be accurately translated as dedicate, inaugurate or initiate. அதாவது அர்ப்பணம் அல்லது ஆரம்பித்து வைக்கிறது அல்லது துவக்கி வைக்கிறது என்று இந்த வார்த்தை எல்லாம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. So parents are to dedicate the child and initiate
that child or start the child going in the right direction. ஆகவே பிள்ளைகள் பெற்றோர் அந்த பிள்ளையை அர்ப்பணித்து அது சரியான திசையிலே போவதற்கு அதை அவர்கள் ஆரம்பித்து விட வேண்டும் அல்லது துவக்கி வைக்க வேண்டும். Now that's why child dedication, you need to understand what a child dedication. ஆகவே தான் பிள்ளை பிரதிஷ்டைனா என்ன என்பதை விளங்கிக் கொள்ளணும். Because the parent really says, I'm going to really dedicate this child and start and initiate this process of training in this child's life. ஏன்னா பெற்றோர் எல்லாம் என்ன சொல்ல வராங்க, அப்போ இந்த பிள்ளையை பிரதிஷ்டை செய்து இந்த பிள்ளை வாழ்க்கையில எப்படி வாழ வேண்டும் என்பதை நான் தான் ஆரம்பித்து வைக்க போகிறேன். I'm going to inaugurate and initiate the way in which he should go, the given direction. I'm going to make sure this child keeps that direction. அந்த பிள்ளை நடக்க வேண்டிய வழியிலே அவன் நடக்கும்படி நான் ஆரம்பித்து வைக்க போகிறேன் என்கிறார்கள். Parent stands there and he takes the responsibility to guide the child in the way that he should go. பெற்றோர் முன் நின்று அந்த பிள்ளை நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்துவது எங்கள் பொறுப்பு என்று சொல்லுகிறார்கள். He is not standing there and saying, well, I'm going to let him follow his instincts and his nature. அவன் என்ன நினைக்கிறானோ அவனுக்கு உள்ளத்துல என்ன தோணுதோ அதன்படி அவன் நடக்க நான் விட்டுறங்க அப்படின்னு சொல்றது கிடையாது. If you do that, then you will definitely go in the wrong way. அப்படி நீங்க விட்டுட்டா நிச்சயமா தப்பான வழியில தான் போவான். Child must not be left to himself. The Bible says that a child left to himself will bring shame to his mother. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவான் வேதம் தெளிவா சொல்லுது. ஆகவே அவன் இஷ்டத்துக்கு பிள்ளையை விடக்கூடாது. When you see a child talking bad things, you cannot leave that child to himself. தகாத காரியங்களை ஒரு பிள்ளை பேசுறத பாக்கும்போது அந்த இஷ்டத்துக்கு அவன் விடக்கூடாது அவனை. When you see a child using bad words, you cannot leave the child to himself. கெட்ட வார்த்தைகளை பேசுவதை பிள்ளை பேசுவதை பார்க்கும்போது அப்படி விடக்கூடாது. When you see him lying, you cannot leave the child to himself. பொய் பேசுவதை பார்க்கும்போது அவன் இஷ்டத்துக்கு அந்த பிள்ளையை விடக்கூடாது. You must not leave a child to himself. It is your authority. You are the authority, and God holds you accountable to correct the child. பிள்ளையின் இஷ்டத்துக்கு நீங்கள் விடக்கூடாது. ஏன்னு சொன்னா அவன் உங்கள் அதிகாரத்துக்கு கீழ்ப்பட்டு இருக்கிறான். அவனுக்கு பொறுப்பாளி நீங்கள் தான் என்று தேவன் சொல்கிறார். You cannot leave him to himself. அவன் இஷ்டத்துக்கு நீங்க அவனை விட முடியாது. He cannot say, I'll take a bath when I want to. நான் எப்ப குளிக்கணும்னு தோணுதோ அப்பதான் குளிப்பேன்னு அவன் சொல்லக்கூடாது. He takes a bath when you tell him to. நீங்க சொல்லும்போது அவன் போய் குளிக்கணும். He eats when you tell him to. நீங்க சொல்லும்போது அவன் வந்து சாப்பிடணும். Amen. Amen. He studies when you tell him to. நீங்க சொல்லும்போது அவன் உட்கார்ந்து படிக்கணும். You cannot leave him to himself. அவன் இஷ்டத்துக்கு விடக்கூடாது. That is the meaning of training. பயிற்சியினுடைய அர்த்தமே அதுதான். You got to start the process and keep the process going. Initiate it, inaugurate it, and dedicate the child for that, and keep the whole thing going until he grows up. அந்த பிள்ளையை அதற்காக அர்ப்பணித்து எந்த திசையில போக வேண்டுமோ அதை ஆரம்பித்து துவக்கி வைத்து அந்த திசையிலே கொண்டு செல்லுங்கள். Why? ஏன்? Because rebellion is bound up within that child. ஏன்னா அந்த முரட்டாட்ட குணம் அந்த பிள்ளையோட அப்படியே ஒட்டி இருக்கு. The tendency to go in the wrong direction is there, so you must keep track of him. தப்பான வழியில போகக்கூடிய அந்த எண்ணம் உள்ளே இருக்கிறதுனால அதை கவனிச்சிட்டே இருக்கணும் நம்ம. If you show a child carrot and candy, கேரட்டும் சாக்லேட்டும் ஒரு பிள்ளை காமிச்சா, which one does he want? அவன் எதை விரும்புவான்? Carrot is good for him, chocolate is bad for him, but he wants only chocolate. கேரட் அவனுக்கு நல்லது, மிட்டாய் சாக்லேட் அவனுக்கு நல்லது இல்லை, ஆனா அவன் அதை தான் கேட்கறான். If you leave it to himself, பாவம் ஒரு புள்ள பயந்துச்சிங்க, இன்னையிலேருந்து நம்ம கேரட் தான் போல இருக்கு. If you leave it to himself or herself, they always choose what is not right. பிள்ளையின் இஷ்டத்துக்கு விட்டுட்டீங்கன்னா எப்போதுமே எது சரியில்லையோ அதுதான் வேணும்வாங்க. Because that basic nature is there. ஏன்னா அந்த அடிப்படை குணம் அப்படி. We've got to make them like things that are good for them. நாம தான் அவங்களுக்கு எது நல்லதோ அதெல்லாம் அவங்க விரும்புற மாதிரி பண்ணணும். Right? சரியா? Children are good at saying, I will eat only chicken. பிள்ளைங்க எனக்கு சிக்கன் மட்டும் தான் வேணும் அப்படின்னுவாங்க. No spinach. கீரையே வேண்டான்னுவாங்க. No vegetable. காய்கறியே வேண்டாம். Many children are non-vegetarians. நிறைய பிள்ளைங்க நான் வெஜிடேரியனா இருக்கிறாங்க. They say no to vegetable. காய்கறியே வேண்டாம். But vegetable is good. ஆனா காய்கறி ரொம்ப நல்லது. And people say, well, just leave it to himself. Let him decide what he wants to eat. என்ன சொல்றாங்க? சரி விட்டுருங்க பரவாயில்லை, அவன் என்ன வேணுமோ சாப்பிட்டுக்கட்டும். What does a 7-8-year-old kid know about what to eat? என்ன சாப்பிடணும்னு 7-8 வயசு பையனுக்கு என்ன தெரியும்?
இல்லை பிரதர், அவன் என்ன விரும்புகிறானோ விரும்புகிறத சாப்பிடுப்பா நீ. அவனுக்கு பெரிய சந்தோஷமாயிடும். இதே மாதிரி விரும்புகிறதே செஞ்சுட்டு போகலாம் வாழ்க்கையில். No, you cannot do that because you know what is good for him. அவனுக்கு எது நல்லது உங்களுக்கு தெரியும். ஆகவே அவன் அப்படி செய்ய இடம் கொடுக்க கூடாது. When he grows up 50 years old and he needs more vegetable to keep his good health, he will not touch vegetable. He will not be able to change the way he eats. ஏன்னா அவனுக்கு 50 வயசு ஆகும்போது நல்ல ஆரோக்கியமா இருக்க நல்ல காய்கறி தேவைப்படும். அப்ப அந்த காய்கறியை அவன் வேண்டாம் தொட மாட்டான் அப்படின்னுவான். அவனுக்கு தெரியவே தெரியாது காய்கறி சாப்பிடுறது எப்படின்னு. Nobody trained him. ஏன்னா யாரும் பயிற்சி கொடுக்கல. So do not leave a child to himself. ஆகவே ஒரு பிள்ளையை அவன் இஷ்டத்துக்கு விட்டு விட வேண்டாம். Always be on top of the job, take the responsibility, exercise your authority to tell him what is good and make sure he follows what is good. What you told him is followed in his life. எப்போதும் அவனை கண்காணித்துக் கொண்டே இருங்கள், அதிகாரம் செலுத்திக் கொண்டே இருங்கள். நீங்க என்ன சொல்றீங்களோ அதன்படி அவன் செய்கிறானா கடைபிடிக்கிறானான்னு பார்த்துட்டே இருங்க. When you do that, அப்படி செய்யும்போது you are giving him a lifestyle that he's going to follow for all of his life. தன் வாழ்நாளெல்லாம் அவன் பின்பற்றுவதற்கான ஒரு வாழ்க்கை முறையை நீங்கள் அவனுக்கு கொடுத்து He விடுகிறீர்கள். will never depart from it. அதிலிருந்து அவன் விலகவே மாட்டான். That is why Proverbs 22:6 says, train up a child in the way that he should go. He will not depart from it when he's old. ஆகவேதான் நீதிமொழி 22:6 என்ன சொல்கிறது? பிள்ளையானவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை நடத்து, அவன் முதிர் வயதிலும் அதை விடாதிருப்பான். If you insist on him eating certain quantity of vegetable every day, that will become a lifestyle for him. ஒவ்வொரு நாளும் குறிப்பிட்ட அளவு இந்த காய்கறி நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொன்னா அது அவனுடைய வாழ்க்கையின் ஒரு அங்கமாகவே மாறிடும். If you take the effort to decide what nutrition he's going to have, what kind of food he's going to have, and make him do that, he's going to have it as a lifelong lifestyle. என்ன உணவு எப்படிப்பட்ட உணவு அவன் சாப்பிட வேண்டும் நீங்க இன்னைக்கு தீர்மானம் பண்ணீங்கன்னா வாழ்நாள் எல்லாம் அவன் அதையே பின்பற்றுவான். If you insist on him speaking good words, then that's going to be his lifestyle. நல்ல வார்த்தையில மட்டும் தான் நீங்க பேசணும்னு நீங்க வலியுறுத்தினா அவன் வாழ்நாள் எல்லாம் அப்படிதான் பேசுவான். If you insist on him speaking only the truth, then that will be his lifestyle. உண்மையை மட்டும் தான் பேசணும்னு வலியுறுத்தினால் பிறகு அதுதான் அவனுடைய வாழ்க்கையா இருக்கும். We have to train him. நாம் தான் பயிற்சி கொடுக்க He வேண்டும். will not depart from it when he is old. அவன் முதிர் வயதாகும் போது கூட அதை விட்டு விலக மாட்டான். If you make reading the Bible a requirement, then that will be his lifestyle. வேதத்தை கட்டாயமா வாசித்தே ஆகணும்னு சொன்னீங்கன்னா பிறகு அவனுடைய வாழ்க்கையாகிவிடும். If you insist on him praying every day, that will become his lifestyle. ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணும்னு வலியுறுத்தினா பிறகு வாழ்நாளெல்லாம் ஜெபிப்பான். If you insist on him going to church every Sunday, then that will be his lifestyle. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் சபைக்கு போய் ஆகணும்னு சொன்னா பிறகு வாழ்நாளெல்லாம் செல்லுவான். I can never forget. I have never missed. I do not remember missing one Sunday service in all my life. என் வாழ்நாள் எல்லாம் ஒரு ஞாயிற்றுக்கிழமை கூட ஆலயத்துக்கு போகாம இருந்ததே கிடையாது. ஞாபகமே இல்ல. I grew up in a home where we went morning, evening, no matter how far it is, whether it rained or shined or there was flood or what, we went to church. எங்க வீட்ல எப்படின்னா ஞாயிற்றுக்கிழமை காலை மாலை மழையோ வெயிலோ வெள்ளமே வந்தா கூட கண்டிப்பா கோயிலுக்கு போய் ஆகணும். We went there. போனோம் நாங்க. There is no alternative. There is no, you can't say today I will sleep. இன்னைக்கு நான் தூங்கிடுறேன்னு சொல்லவே முடியாது. No வேற வழியே choice இல்ல. in the matter. அந்த விஷயத்துல எங்க இஷ்டம்னு கிடையாது. No, not allowed. அனுமதியே கிடையாது அதுக்கு. When you went to church, you took a Bible with you. சபைக்கு போகும்போது கையில பைபிள் எடுத்துட்டு Ever போணும். since I was a little boy, I carried a Bible with me to church. சின்ன வயசுல இருந்தே பைபிள் தூக்கி தான் கோயிலுக்கு போவேன். When they tell you the verses, you begin to open, read and look. வசனங்களை சொன்னா திறந்து பார்க்கணும் வாசிக்கணும். We were trained to do that. அப்படி செய்யும்படி பயிற்சி We கொடுத்தார்கள். were trained to listen to what is being taught. பிரசங்கியார் என்ன பேசுறாரோ அதை கவனிக்கணும். And every time the church was open, we went there. ஒவ்வொரு முறை சபை திறந்த உடனே நாங்க தான் இருப்போங்க. So even when I went far away from this country, far away to far away place, I was in that habit. I could not stay home on Sunday. ஆகவே இன்னொரு நாட்டுக்கு நான் போன போது கூட தூரத்துல இருந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை என்னுடைய வீட்டுல என்னால இருக்க முடியல. I studied in Rochester, New York, which is near Canada, America, which is near Canadian border. It's very cold. பாருங்க ராச்செஸ்டர் நியூயார்க் என்ற இடத்துல தான் நான் படிச்சேன். அது கனடாக்கு பக்கத்துல ரொம்ப குளிருவாங்க. And too cold, it can be minus 10, 20 degrees sometimes. -10, -20 எல்லாம் இருக்கும் சில சமயத்துல. You just freeze. You have to wear a cover for your head where only your eyes are shown, அப்படியே ஆளு விரைச்சி போயிடுவாங்க. தலையெல்லாம் மூடிட்டு வெறும் கண்ணு மட்டும் தான் வெளியே Just தெரியும். cannot manage. So cold and you cannot walk on the streets because it's all ice. And you தெருவில் slip and fall. தெருவில் நடக்க விட முடியாது. என்ன வெறும் ஐஸ் கட்டியா இருக்கும். வழுக்கி கீழே விழ வேண்டியதுதான். Those days I didn't even have the proper shoes to walk in that. அந்த நாள்ல எனக்கு அதுல நடக்கிறதுக்கு சரியான போட்டுக்க ஷூ கூட கிடையாது. Fell many times, in that thing, in that ice. பல முறை அந்த ஐஸ்ல வழுக்கி விழுந்திருக்கேன். So cold. அவ்வளோ குளிரா And I இருக்கும். had no car.
காரம் கிடையாது எனக்கு. And this was not in Rochester, 17 miles from Rochester, like Thambram, you know. இது வந்து ராஜஸ்தான் இருந்து 17 மைல் தாம்பரம் தூரம். Outside of the city. பட்டணத்துக்கு வெளியே. I have to go to church from there to into town. நான் இங்க இருந்து டவுனுக்கு போகணும், கோயிலுக்கு போறதா இருந்தா. How to go? எப்படி போறது? I will stand there and wait for somebody to take me. I'll show my fingers. Can you give me a ride to church? போய் அங்க நின்னுட்டு லிஃப்ட் கேட்பேன், யாராவது என்ன சபையில கொண்டு போய் விட முடியுமா? Somebody took me to a nice church. அருமையான ஒரு சபைக்கு ஒருத்தர் கூட்டி போனார். And then they said, we'll take you every Sunday, don't worry. அது மாதிரி சொன்னாங்க, ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை கூட்டி போறோம், Every Sunday I'll be up there. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் I போயிடுவேன். went to church every Sunday. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் I போனேன். learned some wonderful things in that church. அந்த சபையில தான் சில அருமையான காரியங்களை கற்றுக்கொண்டேன். That's the church I learned. There's a feeling in the air. அந்த சபையில தான் அந்த பாட்டை கற்றுக்கொண்டேன். There's a feeling in But there. I learned some wonderful truths ஆனா also. சில அருமையான சத்தியங்களையும் It was a கற்றுக்கொண்டேன். life-changing experience. அதனுடைய வாழ்க்கையை மாற்றும் அனுபவமாக இருந்தது. It is, there were many students that were hiding in the rooms and lock up the room and stay inside the room. பல மாணவர்கள் இருந்தாங்க, Sunday, don't go to வெளியே church. வெளியே சபைக்கு போகாம ஞாயிற்றுக்கிழமை வெளியே பூட்டிட்டு உள்ள இருப்பாங்க. And then they will take this, you have to fill out a slip saying, I went to church, and declare and sign, ஒரு on Monday. திங்கட்கிழமை நீங்க சைன் பண்ணி கொடுக்கணும், நான் நேற்று கோயிலுக்கு போனேன் அப்படின்னு. தைரியமாக பொய்யா சைன் பண்ணி கொடுப்பான். பிரசங்கியார் ஆக போகிறேன், நான் போனேன், படுத்து தூங்கிட்டு இருந்தான், போனேன்னு சார். But I went every Sunday. ஆனா நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் No போனேன். matter what the weather was like, if the person that was taking me was not going to be there tomorrow, I will start going, and I learned how the system. Saturday itself, I'll put up in the bulletin board a little card saying, I want a ride to New Covenant Church. அது You take me. எப்படி போறதுன்னு வழக்கமா கூட்டு போற ஆள் இல்லைன்னா கூட சனிக்கிழமை நைட்டே போயிட்டு அந்த போர்டில் போட்டுடுவேன், நாளைக்கு நான் அங்க போறேன், யார் என்ன கூட்டு போவீங்க அப்படின்னு. Give me a call. அவர் கூட்டு போறதா எனக்கு ஃபோன் பண்ணுங்க. They'll call my room. அறைக்கு ஃபோன் பண்ணுவாங்க, And they'll take me. என்ன Somebody will be there. யாராவது இருப்பாங்க. See, if there is a will, there is a way. பாருங்க, மனம் இருந்தா மார்க்கம் உண்டு. But the problem is, that's become a lifestyle for me. ஆனா பிரச்சனை என்னன்னா, அது என்னுடைய வாழ்க்கை முறையாய் அமைந்து விட்டது. It has become embedded in me. You cannot make me do anything differently. I got to go. அது அப்படியே உள்ள பதிஞ்சிட்டதுனால வேற என்ன ஒண்ணும் அந்த நாள்ல செய்ய வைக்க முடியாது, நான் கோயிலுக்கு தான் போவேன் அன்னைக்கு. That's my habit. அதனுடைய வழக்கம். Because in my home they taught me that. ஏன்னா என் குடும்பத்துல அதை எனக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. That is what training means. பயிற்சி என்று சொன்னால் அதுதான். So, I see sometimes many people don't do that, ஆனா நான் பார்க்கறேன் பல சமயத்துல மக்கள் அது செய்யறது கிடையாது. I've even seen some parents say, well, I'm going, brother. I just want the children to do whatever they want. சிலர் என்ன சொல்றாங்க, நான் போறேங்க, பிள்ளைங்க ஏதாவது பண்ணிட்டோம். அவங்க என்ன வேணுமோ அது பண்ணட்டும் பிரதர், நம்ம என்னத்துக்கு அவங்கள போட்டு உபத்திரவப்படுத்துவானே. உபத்திரவப்படுத்த வேண்டிய வயசு இது. இப்போ அப்புறம் எங்கே அவங்கள உபத்திரவப்படுத்துவான். அப்புறம் நான் இட்ஸ் பெட்டர் நீங்கள் உபத்திரவப்படுத்துறது நல்லது அவனை. அப்புறம் உங்களுக்கு எந்த உபத்திரமும் இருக்காது. You won't have any problem if you give him the problem of obeying your command and following and doing what you do. உங்களுடைய கட்டளை கீழ்ப்படிந்து சொல்றதை செய்யக்கூடிய அந்த உபத்திரம் இப்ப இருந்தா அதன் பிறகு அவனால உங்களுக்கு உபத்திரம் இருக்காது. Amen. Amen. That is the meaning of that verse where it says, if a child is left to himself, he will bring shame to his mother. தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுவானுடைய வசனத்தின் அர்த்தமே அதுதான். That's the meaning. அதான் அர்த்தம். So training a child involves all of this. ஆக ஒரு பிள்ளைக்கு பயிற்சின்னு சொன்னா அதுல இதெல்லாம் அடங்கி இருக்கிறது. Is to get him started on a way of life and to stay with him throughout his young life with that way of life, so that is so set that he cannot depart from it. He'll find it difficult to depart from it when he's old. அவன் நடக்க வேண்டிய வழியிலே அவனை ஆரம்பித்து வைத்து பிறகு வழி முழுக்க அந்த இள வயதில் அவனோடு கூட நடந்து அப்படியே கொண்டு போயிட்டா பிறகு கடைசி வரை அந்த வழியை விட்டு விலகுவது என்பது அவனால முடியாத காரியமாயிடும். Dedicate him for that lifestyle. அந்த வாழ்க்கை முறைக்காக அவனை அர்ப்பணித்து விடுங்கள். And train him for that. அதுக்காக பயிற்சி கொடுங்க. Inaugurate that. அதை ஆரம்பித்து வைத்து விடுங்க. Initiate that. அதை துவக்கி வைத்து விடுங்க. Stay with him on that. கூடவே இருங்க அவனோட கூட. ஆமென். You see, until he grows up, he needs his external control. பாருங்க, அவன் வளர்ந்து வர வரைக்கும் இன்னொரு ஆள் அவனை கட்டுப்படுத்திட்டே இருக்கணும். Once you do that, then the control will be inside of him. அதை செஞ்சிட்ட பிறகு அந்த கட்டுப்பாடு என்பது உள்ளே வர ஆரம்பிச்சிடும். அவனுக்கு வந்துரும் உள்ள. Until he gets the internal control, you got to have the external control. அவனுக்குள்ள அந்த கட்டுப்பாடு வருகிற வரையிலே வெளியிலிருந்து நீங்க அவனை கட்டுப்படுத்திட்டே இருக்கணும். That's the only way to keep him in line. That's the only way to keep him in line. அவனை அந்த வழியில நடத்துவதற்கு அதான் வழி.
from outside. வெளியிலேருந்து. And then it will become embedded into him as a part of his nature. பிறகு அவனுக்குள்ள அவனுடைய ஒரு சுவாபத்தின் ஒரு பகுதியாக அது மாறிவிடும். Amen. ஆமென். I mean, if you're understanding what training is. எத்தனை பேருக்கு விளங்குது பயிற்சினா என்னன்னு? All right. சரி. Another way this word training is translated is this. இந்த பயிற்சி இந்த ட்ரைனிங் என்ற வார்த்தை இப்படியும் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. Is training is to make narrow, it says. To make narrow. பயிற்சி என்று சொன்னால் குறுகலாக்கு. பாதையை குறுகலாக்குவது. பாதையை குறுகலாக்குவது. That means to place restrictions in place in the child's life. அப்படின்னா அந்த பிள்ளையுடைய வாழ்க்கையிலே சில தடைகளை அல்லது சில கட்டுப்பாடுகளை விதிப்பது. By putting certain controls, you make the path narrow so that he is not going in that wide and broad path to destruction. சில கட்டுப்பாடுகளை விதிப்பதன் மூலமாக அவனுடைய வழியை குறுகலாக்கி அவன் அகலமான அழிவின் பாதையில் போகாதபடிக்கு தடுப்பது. You know, the Bible talks about the wide and wide path that leads to destruction and the narrow path that leads to life. வேதம் சொல்லுது இல்லையா, விசாலமான பாதை அழிவுக்கு நேராக இருக்கிறது, குறுகலான பாதை ஜீவனுக்கு நேராக கொண்டு போகிறதுன்னு. What is that? அதனுடைய அர்த்தம் என்ன? Some people said, well, in this narrow path only few are going, you know, in that wide path so many are going. சிலர் சொல்லாங்க இந்த குறுகலான பாதையில சிலர் தான் போறாங்க, விசாலமான பாதையில நிறைய பேர் போறாங்க. In heaven only small number of people will be there. பரலோகத்துல கொஞ்சம் பேர் தான் இருப்பாங்க. No, if you read the book of Revelation, it says there will be multiplied thousands and thousands upon thousands. வெளிப்பாடு புத்தகத்துல வாசித்தா 10,000 upon 10,000. 10,000 பல ஜாதி குலம் கோத்திரம் எல்லா இடத்துல இருந்து வந்த ஜனங்கள் இருக்காங்களாங்க. Amen. ஆமென். So heaven is not going to be a small place with just a few holy saints. ஆக பரலோகம் ஒரு சின்ன இடம் இல்ல, ஒரு சில பரிசுத்தவான்கள் மட்டும் இருக்கிறதுக்கு. No. கிடையாது. God is going to bring a lot of people from everywhere. தேவன் எல்லா இடத்துல இருந்து ஏராளமான பேரை கொண்டு வர போறார். So the narrow path doesn't mean there's only a few going in. ஆக குறுகலான பாதைன உடனே கொஞ்சம் பேர் தான் போவாங்கன்னு The கிடையாது. narrow path has to do with so many restrictions. You don't just do whatever comes to you. You are living with certain good controls in your life so that your life is enjoyed to the fullest. குறுகலான பாதை என்பது வழியில தென்படுகிற எல்லாவற்றையும் நாம் செய்து கொண்டே போவது கிடையாது. மாறாக சில கட்டுப்பாடுகளை உங்களுக்கு விதித்து அதன்படி வாழ்ந்து வாழ்க்கையை நிறைவாய் வாழ்ந்து அனுபவிப்பது. So when it says train up a child, it literally can be translated as make narrow the path of the child. ஆகவே பிள்ளைக்கு பயிற்சி கொடு என்று சொன்னால் அந்த பிள்ளையின் பாதையை குறுகலாக்கு என்றுதான் அதனுடைய அர்த்தமாகிறது. Some people that work with words in the Bible from the Hebrew and the Greek and so on and explain the meanings, they use the words like strangle and choke. இந்த கிரேக்க எபிரேய வார்த்தைகளுடைய அர்த்தத்தை பார்த்து விளக்குறவங்கலாம் என்ன எழுதுறாங்கன்னா அது அப்படியே நெரிப்பது, அழுத்துவது. That doesn't mean choke your children. அப்படின்னா பிள்ளை கழுத்து நெரிச்சிடும் கிடையாது. What is choke? நெரிப்பதுன்னா என்ன? You know, in the old days, if you had an old car, in the old days in the ambassador car, there used to be a choke. பாருங்க அந்த பழைய அம்பாசிடர் Nowadays I don't see them. choke இருக்கும், இப்போ அவ்வளவு பார்க்கிறது இல்ல. And what is a choke? chokeனா என்ன? A choke in the car restricts the flow of air into the carburetor so that the fuel mixture becomes very rich and the car starts easily. Restricts the flow of air into the carburetor. பாருங்க அந்த choke என்ன செய்யுது? choke இழுத்த உடனே கார்பரேட்டருக்குள்ள காத்து அதிகமாக போகாதபடிக்கு தடை செய்கிறது. அதனால அந்த உள்ள இருக்க அந்த பெட்ரோல் நல்லா வேலை செஞ்சு ஈஸியாக ஸ்டார்ட் ஆகுது வண்டி. ஸ்டார்ட் ஆகலன்னா சோக்கை பிடிச்சி எழுதுவாங்க. அதுக்கு தான் சோக் பண்ணது. சோக் பண்ணால் அந்த ஏர் போகாத சோக் பண்ணு, அப்போ கொஞ்சம் ஈஸியாக ஸ்டார்ட் ஆகும். ரைட்? சரியா? So choking is not bad. ஆகவே choke பண்ணுறது மோசம் கிடையாது. Choke is good. choke பண்ணுறது நல்லதுதான். It's a good thing. அது ஒரு நல்ல விஷயம் அது. Now this means to restrict the way that your child should go. அதாவது அதனுடைய அர்த்தம் என்ன? பிள்ளை நடக்க வேண்டிய வழியிலே சில கட்டுப்பாடுகளை விதிப்பது. Restrict the way the path the child must follow. பிள்ளையானவன் எந்த வழியில் நடத்த வேண்டும் என்பதற்கான சில நடக்க வேண்டும் என்பதற்கான கட்டுப்பாடுகளை விதிப்பது. Remember, in talking about correction, the Bible says do it when you still have hope. பாருங்க, கண்டிப்பதை குறித்து வேதம் சொல்லுது, நம்பிக்கை இருக்க மட்டும் சிட்சை செய் அப்படின்னு. நம்பிக்கை இருக்கிற வயசு எது? I believe the age where you have hope of correcting him is when he is under 13. நான் நினைக்கிறேன் அவனை திருத்தக்கூடிய நம்பிக்கை 13 வயசுக்கு உள்ள இருக்கிற வரைக்கும் தான். Then it becomes very difficult. அது பிறகு ரொம்ப கஷ்டமாயிடுது. Train him up when he is very young, very little. ஆகவே சின்ன வயசா இருக்கும்போதே அவனுக்கு பயிற்சி கொடுங்க. Start from the time he begins to talk and speak and run and
do things. பேச ஆரம்பிக்கிறான் இல்லையா, நடக்க ஆரம்பிக்கிறான், ஓட ஆரம்பிக்கிறான், அப்பவே ஆரம்பிச்சிருங்க. So that when he grows up, you have not lost any time, you have started in enough time, and make the furrow straight and narrow and put the restrictions in place. ஆகவே தான் அவன் வளர்ந்து வரும்போது அவனுடைய பாதையை குறுகலாக்கி சில கட்டுப்பாடுகளை விதித்து இப்படி அந்த குறுகலான பாதையிலே நீங்கள் அவனை கொண்டு செல்ல முடியும். So that he knows when he grows up, he knows that there are only certain things that he can do. He doesn't have a wide choice. He just has certain things that he can do. That's all. அப்பதான் அவன் வளர்ந்து வரும்போது அவனுக்கே தெரியும், நம்ம கண்டதை செய்ய முடியாது, சில காரியங்களை தான் செய்ய முடியுது, இதெல்லாம் தான் செய்யலாம் அப்படின்னு. Amen. ஆமென். He has to live by these standards. இந்த அளவின்படி தான் நான் வாழ வேண்டும். This is the way of life. இதுதான் வாழ்க்கை, வாழ வேண்டிய ஒரு முறை. Turn to Proverbs 29. நீதிமொழிகள் 29க்கு போவோம். Let me read you verse 15. 15 வாசிக்கிறேன். The rod and rebuke give wisdom, but a child left to himself brings shame to his mother. பிரம்பும் கடிந்து கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும், தன் இஷ்டத்துக்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். Now, until you use the rod and rebuke to correct the child and bring him under your authority and put the restrictions in place, you cannot go ahead and positively teach him and train him. Until you put the restrictions in place, until you bring him under your authority, you cannot give positive teaching. பிள்ளைக்கு கட்டுப்பாடை விதித்து அந்த பிள்ளையை தண்டித்து திருத்தாவிட்டால் உங்களுடைய முற்போக்கான போதனைகளை அவனுக்குள்ளே நீங்கள் கொடுக்க முடியாது. Some people think, well, if we just start with teaching, it will be all right. சிலர் நினைக்கிறாங்க ஆரம்பத்திலே போதிக்க ஆரம்பிச்சிட்டோம்னா அது நல்லா இருக்கும்ன்றாங்க. Well, that sounds good, but the thing is, first he's got to understand authority and reverence and the fear of the Lord. That's why we talked about the fear of the Lord in the beginning. பாருங்க, அது கேட்க நல்லா தான் இருக்கு, ஆனா முதலாவது அவன் அதிகாரத்தை, மதிப்பு, மரியாதை இதெல்லாம் புரிஞ்சுக்கணும், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் அதை விளங்கிக்கணும். அதுதான் ஆரம்பத்திலே அதெல்லாம் பேசினேன். Because the fear of the Lord, reverencing God, respecting God and God's authority is the beginning of wisdom. ஏன்னா கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், கர்த்தரை மதிப்பது, கர்த்தரை கனம் பண்ணுவது, அதான் ஞானத்தின் ஆரம்பமே. Once he knows how to respect God, then he is able to accept God's word and walk by it. கர்த்தரை மதிப்பது எப்படி என்பதை அறிந்து கொண்ட பிறகு தேவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டு அதன்படி அவனால் சுலபமாய் நடக்க முடியும். So when a parent wants to teach a child, ஆகவே பெற்றோர் பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க விரும்பும்போது, you cannot teach a child who does not know your authority and know how to obey your authority, does not respect you and has not learned what it is to respect a parent. உங்களுடைய அதிகாரத்தை பற்றி விளங்காதவனுக்கு, அதிகாரத்தை கீழ்ப்படிவதுனா என்னன்னு தெரியாதவனுக்கு, அதிகாரத்தை மதிக்காதவனுக்கு கற்றுக் கொடுப்பது சிரமமாகிறது. So before teaching comes, there must be the authority. It must be exercised and restrictions must be put in place and he must be corrected and brought under control in that way. ஆகவே போதனைக்கு முன்பதாக அதிகாரம் காண்பிக்கப்பட வேண்டும், அவன் திருத்தப்பட வேண்டும், கண்டிக்கப்பட வேண்டும், அதன் பிறகு போதனை கொடுக்கப்பட வேண்டும். Amen. Amen. When you begin to teach, then you got to teach again and again and again, over and over again. பிறகு அவனுக்கு போதிக்க ஆரம்பிக்கும் போது திரும்ப 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 அந்த காரியத்தை அவனுக்கு போதிக்க வேண்டியதா இருக்கு. How do you learn spiritual truths when you grow up? வளரும்போது ஆவிக்குரிய காரியங்களை எப்படி கற்றுக்கொள்கிறீர்கள்? Even after you grown up, how do you learn spiritual truths? வளர்ந்த பிறகும் ஆவிக்குரிய சத்தியங்களை கற்றுக்கொள்வது எப்படி? I remember when I first started learning some of these truths that I teach here in this church. ஞாபகம் இருக்கு, நான் வளர்ந்து வந்தபோது ஆரம்பத்தில் இங்க சபையில போதிக்கிற சில சத்தியங்களை கற்றுக்கொள்ள ஆரம்பித்தேன். I used to buy the books and tapes and all of these things of the preachers that taught it and hear it 2-3 times again and again. அதை போதித்த பிரசங்கருடைய புத்தகங்களை, டேப் அதெல்லாம் வாங்கி 2-3 முறை திரும்ப திரும்ப கேட்பேன். So much time and so much effort has been spent on that. அதில் அவ்வளவு நேரத்தையும் பிரயாசத்தையும் நான் செலவிடுவேன். Again and again I'll hear that. திரும்ப திரும்ப கேட்பேன். Again and again I'll read that. திரும்ப திரும்ப அதை வாசிப்பேன். And that is how I learned it. இப்படி தான் இதெல்லாம் கற்றுக்கொண்டேன். That is how I began to walk in faith. இப்படி தான் விசுவாசத்தில் நடக்க ஆரம்பித்தேன். That is how it came to me. It didn't rub off on me just by being with somebody. யார் கூட இருந்தா அப்படியே எனக்கு ஒட்டிக்கிச்சுன்னு கிடையாது, இப்படி தான் கற்றுக்கொண்டேன். In the old days they used to tell me if you are with a good preacher it will just rub off on you. அந்த காலத்துல சொல்லுவாங்க, நல்ல பிரசங்கர் கூடவே இருந்தா அந்த திறன் அப்படியே வந்து ஒட்டிக்கணும். No. கிடையாது. If you are with a good parent it won't rub off on you. நல்ல பெற்றோர் கூட இருக்கறனால அந்த குணம் வந்து ஒட்டிக்கணும் கிடையாது. You got to be taught, you got to be trained, training must take place. போதிக்கப்பட வேண்டும், பயிற்சி தேவை, பயிற்சி கட்டாயம் அங்க அவசியம். Amen. Amen. So you got to do it again and again. அவ திரும்ப திரும்ப அதை செய்யணும். Why? ஏன்? Because the world and its influences are very strong. ஏன்? That is why we got to
make this a stronger influence in our life by spending more time with this. ஏனென்றால் இந்த உலகமும் அதன் ஈர்ப்புகளும் ரொம்ப பலமா இருக்கிறதுனால இதிலே நம்முடைய நேரத்தையும் பிரயாசத்தையும் செலவிட்டு அதை விட அதிக பலமாக இதை ஆக்கிக் கொள்ள You வேண்டும். can't go and work out there 6 days, 24 hours, be with everything that is happening and then expect to get a spiritual momentum going in 1 hour on Sunday morning. வாரத்தில் 6 நாள் 24 மணி நேரம் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தில் இருந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் 1 மணி நேரம் இங்க வந்துட்டதுனால ஒரு பெரிய ஆவிக்குரிய ஒரு எழுச்சி வந்துடும் நினைச்சிடக்கூடாது. That is why we hear the message, then buy the tapes and go and listen again and read the Bible and look into it again. We meditate upon it and pray and do all these things. ஆகவேதான் பிரசங்கத்தை கேட்கிறோம், டேப் வாங்குறோம், அதை போட்டு கேட்கிறோம், திரும்ப போட்டு கேட்கிறோம், அதை தியானிக்கிறோம், ஜெபிக்கிறோம், இதெல்லாம் செய்து கொண்டே இருக்கிறோம். If we have to do that, how much more a child? நாமே அப்படி பண்ண வேண்டியிருக்குன்னா அப்போ ஒரு பிள்ளை எந்த அளவுக்கு அதிகமா செய்யணும். Because you tell a child, don't talk these words, don't lie, don't do this, and he goes to school, all the other children are doing that only. என்ன பிள்ளைக்கு நீங்க சொல்றீங்க பொய் பேசாத, இப்படி பேசாத, அதை பேசாத, இப்படி பண்ணாதன்னு. ஆனா ஸ்கூலுக்கு போனா மத்த எல்லா பிள்ளைங்களும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கு. எல்லா பண்ணீங்களும் எதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அதை பண்றதுக்கு நிறைய பிள்ளை இருக்குதாங்க. He's playing with them. அவங்களோட கூட தான் விளையாடுறான். Spending the whole day with them. நாளெல்லாம் அவங்க கூட இருக்கான். That is why teaching must be on a consistent basis, again and again, over and over again, and you must stay with him to make sure that he is following it. ஆகவே தான் அந்த போதனை திரும்ப திரும்ப தொடர்ச்சியாய் ஒரே சீராக கொடுத்து அதை அவன் பின்பற்றுகிறானா இல்லையா என்பதை நீங்கள் கண்காணித்து கூடவே நீங்கள் இருக்க வேண்டியது அவசியம். Amen. Amen. So it is very important that we realize that before we actually give positive teachings, we must exercise our authority and correct and help him to understand authority and obey authority. Then only he can obey teaching. போதனையை நாம் கொடுக்கிறதுக்கு முன்னாலே அவன் அதிகாரத்தை விளங்கிக் கொள்ள வேண்டும், நாம் அதிகாரத்தை செலுத்த வேண்டும், அவனை நாம் கண்டித்து திருத்த வேண்டும். இதெல்லாம் செய்தால்தான் நாம் கொடுக்கிற போதனைகள் அவனுக்கு விளங்க ஆரம்பிக்கும். Now next week when we come back, I'm going to talk about negative training and positive training. அடுத்த வாரம் வரும்போது முற்போக்கான பயிற்சி, பிற்போக்கான பயிற்சி, இதை பற்றி நான் பேச விரும்புகிறேன். You know, there is a negative training. பாருங்க, பிற்போக்கான பயிற்சியும் இருக்கு. What is negative training? பிற்போக்கான பயிற்சின்னா என்ன? We are always training children, whether we know it or not. We are training by accident or by purpose. நமக்கு தெரியுதே இல்லையோ, ஒன்று தற்செயலா அல்லது வேணும்னே நாம பிள்ளைக்கு பயிற்சி கொடுக்கிறோம். எப்பவுமே பயிற்சி நடந்துட்டு இருக்குது. நிறைய பெற்றோருக்கு அது தெரியல. நீங்க பண்றதெல்லாம் அவனுக்கு பயிற்சியா தான் இருக்குது. What you do, what you say, how you go about things is all training him in a way. நீங்க என்ன செய்றீங்க, என்ன பேசுறீங்க, காரியங்களை எப்படி செய்றீங்க, எல்லாமே ஒரு விதத்துல அவனுக்கு பயிற்சியாக இருக்கிறது. In that way negative training can very easily take place. அந்த விதத்துல பிற்போக்கான பயிற்சி ரொம்ப சுலபமா அவனுக்கு கொடுக்க முடியும். When you see a child very inconsiderate, rude and selfish, நம்மள சுயநலம் உள்ளவனா, கொஞ்சம் கூட ஒரு மற்றவங்களை பற்றி ஒரு எண்ணம் இல்லாதவனா, அக்கறை இல்லாதவன ஒரு பையனை பார்த்தீங்கன்னா, oftentimes it has happened because of negative training. அது ஏன் அப்படின்னு சொன்னா அதுக்கு முக்கிய காரணமா பிற்போக்கான பயிற்சி அங்க இருக்கும். அதுதான் காரணம். What is negative training? பிற்போக்கான பயிற்சினா என்ன? He was rude, he was inconsiderate, he was selfish, but the parents never said it was wrong. அவன் சுயநலம் உள்ளவனா, கொஞ்சம் முரட்டு குணம் உள்ளவனா, கொஞ்சம் மதிக்காதவனா இருந்திருப்பான். ஆனா பெற்றோர் அது தவறுன்னு ஒரு நாளும் அவங்ககிட்ட சொன்னதே கிடையாது. By not doing anything about it, they have trained him. அதை குறித்து ஒண்ணுமே சொல்லாததுனால அந்த விதத்தில் அவனை பயிற்சி கொடுத்து விட்டார்கள். That is how negative training happens. இதுதான் இப்படிதான் பிற்போக்கான பயிற்சி நடக்கிறது. By not saying anything, but by not paying any attention, by not taking the effort and time to correct him, they have trained him to think that this is all right, this is acceptable, this is fine. அவனை திருத்தாமல் விட்டு விட்டதன் மூலமாக, கண்டிக்காமல் விட்டு விட்டதன் மூலமாக, இது தவறுன்னு சொல்லாமல் விட்டு விட்டதனால அவன் செய்யறதெல்லாம் சரிதான் என்கிற விதத்திலே அவனுக்கு பயிற்சி கொடுத்து விட்டார்கள். Unknowingly they have trained him that way. அறியாமலே அந்த விதத்தில் அவனுக்கு பயிற்சி கொடுத்து They விட்டார்கள். didn't know that nobody trains him purposely like that. No parent will do that. But unknowingly, they don't realize that training is happening all the time. When you do not care to correct the child, you are training the child in the wrong things. வேணும்னே எந்த பெற்றோரும் பிள்ளையை அப்படியே விட்டு விட மாட்டார்கள். ஆனா திருத்தாமல் போகும்போது அந்த பிள்ளை அவன் செய்யறது சரிதான் என்கிற அப்படிப்பட்ட ஒரு பயிற்சிக்குள்ளே போய் விடுகிறான். And the parents don't realize that they are training him in that way. அந்த விதத்துல அந்த பிள்ளைக்கு நாம் பயிற்சி கொடுக்கிறோம் என்பதை பெற்றோரும் உணராமல் இருக்கிறார்கள். If you ask them, they'll say, "No, I never trained him like that, brother." கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஐயோ அப்படியெல்லாம் நடக்க நாங்க பயிற்சி கொடுக்கலையேன்னு வாங்க. We know you meant well, but the thing is, you did not care to correct him
And by not correcting him, you have trained him to be the way he is. நீங்க சொல்வது சரிதான், ஆனால் பயிற்சி கொடுக்க நீங்கள் தவறி விட்டதனால அந்த பயிற்சி கொடுக்காததே அவனுக்கு அந்த விதத்துல பயிற்சி ஆகி விட்டது. That's negative training. அதான் பிற்போக்கான We're going to talk பயிற்சி. a lot about negative training. இந்த பிற்போக்கான பயிற்சியை பற்றி நிறைய பேச We're going to போகிறோம். talk about positive training and how to go about giving the positive. முற்போக்கான பயிற்சி குறித்து அதை எப்படி செய்வது என்பது குறித்தும் பேச போகிறோம். It's very important ரொம்ப முக்கியம் அது, to understand this, இதை விளங்கிக் கொள்வது. because God says train up a child. ஏன்னா தேவன் சொல்றார் பிள்ளையை நடக்க வேண்டிய விதத்துல நடத்து. If he says train up a child, you better understand what you are supposed to do. நடக்க வேண்டிய விதத்துல நடத்து அப்படின்னு தேவன் சொல்றாருன்னா அப்ப நீங்க என்ன செய்யணும்னு நீங்க விளங்கிக்கணும். How do I train up a child? எப்படி நான் பிள்ளையை நடத்துவது? Don't sit there and think that because you told him what is right and what is wrong, you've trained up. எது சரி எது தப்பு நான் சொல்லிட்டேன், ஆகவே அவனுக்கு நான் ட்ரைனிங் கொடுத்துட்டேன்னு நினைச்சிடாதீங்க. Sending him to good nice Christian school, brother, that's good training. நல்ல கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பிட்டேன் பிரதர், அது நல்ல ட்ரைனிங் No, கிடையாது. I'm giving him chicken every day. ஒவ்வொரு நாளும் சிக்கன் கொடுக்குறேன், That's raising, அது வந்து வளர்க்குறது, not training. பயிற்சி இல்லை அது. What is training? பயிற்சின்னா என்ன? Training is imparting God's word into him so that that becomes his lifestyle. தேவனுடைய வார்த்தையை அவனுக்குள்ளே அனுப்பி அதுவே அவனுடைய வாழ்க்கையை ஆகிறது போல ஆக்குவது. Amen? ஆமென். And doing it deliberately. அதை வேண்டுமென்றே செய்வது. Doing it in a planned, systematic, consistent manner. வேண்டுமென்று சொன்னா வேண்டுமென்றே அப்படின்னா ஒரு திட்டம் போட்டு தொடர்ந்தேர்ச்சியாய் ஒழுங்கும் கிரமமாக அதை செய்வது. That is what training is. அதான் பயிற்சி. We'll look at it next week. அடுத்த வாரம் Shall we பார்ப்போம். all stand together? எல்லாரும் எழுந்து நிற்போம். Amen. ஆமென். Praise God. Well, are you getting something? ஏதாவது உள்ள போகுதா? So get rid of all the wrong thinking about what a child is. ஆகவே ஒரு குழந்தைன்னா எப்படி இருக்குன்னு சொல்லிருக்க தவறான எண்ணங்கள்லாம் கலைந்து போடுங்கள். Look at a child in the proper way. ஒரு பிள்ளையை சரியான விதத்துல பாருங்க. Exercise caution. எச்சரிக்கையா இருங்கள். Because the true condition of the child is stated in the Bible. என்ன பிள்ளையுடைய உண்மையான நிலைமை வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. Train the child up. பிள்ளைக்கு பயிற்சி கொடுங்கள். Amen. ஆமென். Let's pray. நாம் ஜெபிப்போம். Loving Heavenly Father, எங்கள் அன்பின் பரலோக in the பிதாவே, name of Jesus we come to இயேசுவின் நாமத்தில் உம்முடைய வருகிறோம். We thank you, Lord, for your word. பிதாவே உம்முடைய வார்த்தைக்காக உமக்கு You ஸ்தோத்திரம். care about us so much, and about our families and our children so much, that you have put these things there for us so that our families can flourish and be blessed. எங்கள் குடும்பங்களை குறித்து எங்கள் பிள்ளைகளை குறித்து மிகவும் அக்கறை இருக்கிறபடினாலே ஏராளமாக இதை குறித்து எழுதி வைத்திருக்கிறீர். நாங்களும் எங்கள் குடும்பமும் நன்றாக இருக்கும்படிக்கு May the word of God be in these parents, O God, இந்த பெற்றோருக்குள்ளே தேவனுடைய வார்த்தை காணப்படட்டுங்கிறதாக, so that they may teach it to their children. அதன் மூலமாய் அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதை போதிக்கட்டும். While they sit down and they lay down and they walk, உட்காருகிற போது, எழுந்திருக்கிற போது, நடக்கிற போது may they continue to teach their children, அவர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு போதிக்கட்டும். so that things may go well with them and their children and children's children. அதன் மூலமாய் அவர்களும் அவருடைய பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் கூட நன்றாக இருக்கட்டும். ஆண்டவரே, Generations together they may be blessed. தலைமுறை தலைமுறை ஆசீர்வாதமாக இருக்கட்டும். In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். Amen. ஆமென்.